அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3வது நிருபம் 12வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். தேமேத்ரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன், நல்ல சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம். நாங்களும் அப்போஸ்தலர்களாய் இருக்கிற நாங்களும் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். திமேத்ரியு புதிய ஒரு பேர். இதுவரைக்கும் நான் இதுவரைக்கும் இந்த நேமில் பேர் செய்தி கேட்டதில்லை. இதுவரைக்கும் யாரும் பேசினதும் இல்லை, ஒருத்தரும் அதை நான் அந்த செய்தி கேட்டதில்லை. ஆனால் வேதத்தில் இந்த மனிதனை குறித்து ரொம்ப நிறைய இடங்களில் சொல்லப்படாமல் இருந்தாலும் இந்த மனிதனுடைய வாழ்க்கை அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளாக இருக்கிறவர்களுக்கு ரொம்ப முன்மாதிரியாய் வாழ்ந்த அநேக காரியங்கள் இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுக்கிற அளவுக்கு இவனுடைய வாழ்க்கை அவ்வளோ சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. அதுக்கு முன்னால் எல்லாராலும் நல்ல சாட்சி பெற்ற ஒரு மனிதன். 3 காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று, அந்த திமேத்ரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவன். ஒன்று, சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். 3வது, அப்போஸ்தலர்களால் நல்ல சாட்சி பெற்றவன். இந்த 3 சாட்சிகளை உடைய ஒரு நல்ல மனிதன் இந்த திமேத்ரியு. இந்த திமேத்ரியு அப்படின்ற பேருக்கு அர்த்தம், விவசாயம் பண்ணுறாங்கள்ல, எகிப்தில் 12 வாதைகளுக்கும் 12 விதமான தெய்வங்கள் இருந்தது. அதில் ஒரு தெய்வம் விவசாயத்தை அந்த தெய்வத்தை வணங்கினா விவசாயம் நல்லா இருக்கும். அந்த அர்த்தத்தை உடைய பெயர் அந்த தெய்வத்தினுடைய பெயரை குறிக்கிறது. நல்ல செழிப்பு உண்டாகும்படி அந்த கடவுள் அதை ஆசீர்வதிக்கும் அப்படின்ற மீனிங்கில் அவனுடைய பேர் இருக்கு. இந்த திமேத்ரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவன். 1. 2வது, சத்தியத்தின்படி அவன் சாட்சி பெற்றவன். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் நல்ல சாட்சி பெற்றவன். 3வது, அப்போஸ்தலர்கள் அவனை குறித்து நல்ல சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். இந்த 3 விதமான சாட்சிகளுமே ஒரு சபைக்குள் அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்குள், விசுவாசிகளுக்குள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் இன்னும் பெருகும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும், தேவநாமம் மகிமைப்படும். இந்த 3 சாட்சிகளில் இப்போ உங்களையும் என்னையும் கம்பேர் பண்ணி பாருங்க. எல்லாராலும் அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் அந்நிய ஜனங்களுக்குள்ளேயும், உலகத்தில் அவனை சுற்றி வாழுகிற எல்லா மக்களாலும் நல்ல சாட்சி. இன்றைக்கு உங்களையும் என்னையும் குறித்த நல்ல சாட்சி எல்லாராலும் சொல்ல முடியுமா அப்படின்னா கேள்விக்குறியில் தான் நிற்கும். நிறைய பேருடைய லைஃப்பில் கேள்விக்குறி, கொஸ்டின் மார்க். 1, எல்லாராலும் சாட்சி, நல்ல சாட்சி, சாட்சின்னு இல்லை, நல்ல சாட்சி. அந்நிய மக்கள் நம்மை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கணும். அப்படி நம்முடைய வாழ்க்கை திமேத்ரியு மாதிரி இருக்கணும். இருக்குதான்னு ஒரு கொஸ்டின் எழுப்பி பாருங்க. எல்லாராலும், கிறிஸ்தவர்களால், அந்நிய ஜனங்களால், குடும்பத்தில் உள்ளவர்களால், நண்பர்கள் மத்தியில், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், உறவுகள் மத்தியில், எல்லாராலும், நம்ம குடியிருக்கிற ஜனங்கள் மத்தியில்
அந்த ஏரியா மத்தியில், வேலை பார்க்குற இடங்களில், நம்மோடு கூட தொழில் செய்கிறவங்க மத்தியில் நம்முடைய சாட்சி எல்லாராலும் நற்சாட்சி பெறக்கூடியதாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்து ஒன்று. ரெண்டாவது, சத்தியத்தின்படி கர்த்தர் என்ன வார்த்தையை சொல்லியிருக்கிறாரோ, எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இந்த கர்த்தருடைய வார்த்தை எதை கற்றுக் கொடுக்கிறதோ அதன்படி எத்தனை பேருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்றால் அதுவும் கேட்டு பாருங்க. கர்த்தருடைய வசனத்தின்படி நான் உண்மையாக இருக்கிறேன்னா, சாட்சியாய் நற்சாட்சியாய் என் வாழ்க்கை இருக்கிறதா அப்படின்னு பர்சனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வேளை கேள்விக்குறியாக கூட இருக்கும். கர்த்தருடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதான்னா அதுவும் கேள்விக்குறியாக தான் இருக்கும். எத்தனையோ காரியம் கர்த்தர் சொல்கிற வார்த்தை ஒன்று, நம்ம செய்கிறது ஒன்றா இருக்கும். ஸோ இந்த ரெண்டாவது கோஷ்டின்னு எழுப்புங்க. சத்தியத்தின்படி நான் நடக்கிறேன்னா, கர்த்தருக்கு பிரியமாய் என் வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கே நீங்களே கொஸ்டினை ரைஸ் பண்ணலாம், உங்களுக்குள்ளேருந்தே பதில் வந்துடும். எந்தெந்த காரியத்தில் நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம், எதில் சாட்சி இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்றது நம்முடைய மனசாட்சி சொல்லும். மனசாட்சி நம்ம சாட்சியை பற்றி ஒருத்தருக்கு சொல்லி டக்குன்னு சொல்லும். மூன்றாவது, இந்த மனிதனை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவானோடு கூட இருக்கிற மற்ற ஊழியர்கள் இணைந்து அவனை குறித்து ஒரு நல்ல சாட்சி கொடுத்தார்கள். அப்படின்டா உங்கள் சபை போதகர் நான் உங்களை குறித்து, அல்லது இதில் முக்கியமான சில பொறுப்புகளை செய்கிற எல்லாராலும் உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்கிற அளவுக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்விப்பார். ஒரு ஊழியக்காரன் உங்களை குறித்து ஒரு நல்ல சாட்சி சொல்லணும். ஆனால் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பையனுக்கு நல்ல பொண்ணா பாருங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையாக பாருங்கன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் யாரும் ஏதாவது ஒரு பையலை பாருங்க பாஸ்டர் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொன்னதில்லை. என் பையலுக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து விடுங்க, அது கட்டி விட்டால் சரியாக போயிடும். இல்லை என் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பையலை பாருங்க, இல்லை என் பையலுக்கு ஏதோ ஒரு பொண்ணை பாருங்க பாஸ்டர் அப்படின்னு யாரும் சொல்லலை. என்னதான் நம்ம பிள்ளைகள் மோசமாக ஒஸ்ட்டாக இருந்தாலும், ஆனால் சொல்கிறது மட்டும் எப்படி சொல்லுவோம், நல்ல பொண்ணை பாருங்க பாஸ்டர், நல்ல பையனாக பாருங்க பாஸ்டர், அப்படி தான் சொல்லுவோம். அது இயற்கை. ஆனால் சபைக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து, விசுவாசிகளை குறித்து உங்களுக்கு ஊழியம் செய்கிற நான் உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்ல முடியுமா? எல்லாரையும் ஒரு விசுவாசி குறித்து, இந்த விசுவாசி நல்ல சாட்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஊழியக்காரன் வாயிலிருந்து என்ன செய்யணும், அந்த வாழ்த்துதல் வர வேண்டும். அதுக்கு தகுதியாய் உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? இந்த 3 காரியங்களையும் ஒன்று சேர்த்தவன் தான் யாரு? நல்ல சாட்சி பெற்றவன். இந்த தேமேத்திரியு இவனை குறித்து அடுத்து சில காரியங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது ரொம்ப வித்தியாசமான டைப். இந்த 3 சாட்சிகளை வேதத்தில் இந்த மாதிரி ஒரு சாட்சியை வேறு எந்த மனுஷனுடைய லைஃப்லையும் நான் பார்க்கல, வாசித்தது மாதிரி தெரியல, அப்படி யாரும் இருந்தது போலவும் எனக்கு இல்லை. நம்ம சொல்லலாம், யோபு சொல்லலாம், பழைய பரிசுத்தவான்களை குறித்து ஒரு சிலரை குறித்து சொல்லலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது யாரும் அப்படி ஒரு சாட்சி பெற்றவர்கள் நிறைய பேர், ஏராளமான பேர் இல்லை, சபைகளில் இல்லை. எல்லா சபையிலும் சேர்த்து தான் சொல்கிறேன், அப்படி இல்லை. எல்லாராலும் சாட்சி பெற்ற
இப்போ கை தூக்குன்னு சொன்ன என் கை வராது, நிறைய பேருக்கு வராது. அப்படி சொல்லி சங்கடப்படுத்த வேண்டாம். என்னன்னா இன்னைக்கு நம்ம அந்த படிக்க போகிற கற்றுக்கொள்ள போகிற இந்த மனுஷனுடைய லைஃப்ல இருந்து, வாழ்க்கையிலிருந்து நீங்களும் நானும் எதை ஃபாலோ பண்ண போகிறோம்? யார் இந்த தேமேத்திரியு? யார் இந்த தேமேத்திரியு? இந்த தேமேத்திரியு குறித்து அவன் பாதி வாழ்க்கை இந்த பக்கம் பார்த்துருக்கிறோம். கடந்து வந்த பின்னாடி உள்ள வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கை தரமே வித்தியாசமாக இருந்திருக்கு. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11 to 20 வசனங்கள் வரைக்கும். அப்போஸ்தலர் 19. பவுலின் கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். தேவன் விசேஷமான அற்புதங்களை செய்தார். அவனுடைய சரீரத்திலிருந்து, அவனுடைய பவுலுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியர்கள் மேல், வியாதியாய் இருக்கிற ஜனங்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டு போயின. அப்பொழுது தேசமாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தில் அந்த அசுத்த ஆவிகளுக்கு அவர்கள் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். அசுத்த ஆவிகளுக்கு வெளியே போகும்படி நாங்கள் கட்டளையிடுகிறோம் என்று இந்த மந்திரவாதிகள் சொன்னார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர், ஆசாரியனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். 7 பேர் இப்படி செய்தார்கள். அந்த மந்திரவாதிகள் யாருங்க? ஒரு ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடியவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆலயத்தின் பணிவிடைகளை செய்யக்கூடிய ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் மந்திரவாதிகள். ரொம்ப வேதனையா இருக்குல்ல? ஆசாரியனுடைய பிள்ளைகள் ஆசாரியத்துவத்துக்கு வரணும், அந்த சந்ததியாய் ஆசாரிய பணியை செய்யணும். இந்த ஸ்கேவா என்று சொல்லக்கூடிய யூதன், அவன் ஒரு ஆசாரியன். இந்த ஆசாரியனுக்கு பிறந்த பிள்ளைகள் 7 பிள்ளைகளும் மந்திரவாதிகளாக இருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு உள்ளம் எப்படி இருக்கும் பாருங்க. ஏலி ஆசாரியனுடைய பிள்ளைகள் ரொம்ப அருவருப்பான காரியங்களை செய்தார்கள். அவன் கண்டித்தும் திருத்திக் கொள்ள முடியல. சில நேரத்தில் கண்டுக்கிறாம விட்டாச்சு. அவனுடைய முடிவுகள் ரொம்ப பயங்கரமாக இருந்தது, ஏலியினுடைய பிள்ளைகளுடைய முடிவுகள். இந்த மந்திரவாதிகள் ஸ்கேவா என்று சொல்லக்கூடிய ஆசாரியனுடைய பிள்ளைகள் பாருங்க, நல்ல சாட்சி பெறணும், சாட்சி இல்லை, எல்லாராலும் சாட்சி இல்லை, சத்தியத்தின்படியும் அவர்கள் வாழுவதா சாட்சி இல்லை. அவனுடைய தகப்பனும் தன் பிள்ளைகளை குறித்த சாட்சி சொல்லுவதற்கு இல்லை. சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிர்மாறா தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்கிற மந்திரவாதிகளாய் மாறினார்களாம். மாறிட்டு பவுல் அசுத்த ஆவிகளை துரத்தது போல இவர்களும் இயேசுவின் நாமத்தில் அசுத்த ஆவிகளே நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லி அதிகாரத்தோடு கூட சொன்னார்களாம். பொல்லாத ஆவிகளை நோக்கி அவர்களை, இயேசுவை அறிவேன், பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி
இயேசுவை தெரியும், பவுலையும் அறிவேன். பவுல் யார் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீங்கள் யார் என்று சொல்லி, நீங்கள் யார், நீங்க என்ன துரத்துறீங்களே அதிகாரத்தோட, நீங்க யாரு அப்படின்னு பிசாசுகள் கேட்குது. பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து, பொல்லாத ஆவி, அசுத்த ஆவி பிடித்திருக்கிற அந்த மனிதன், அந்த நபர்கள் 7 பேர் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை கீழே தள்ளி புரட்டி எடுத்து அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் அவர்கள் வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து, அவர்கள் வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணிகளாய் காயப்பட்டவர்களாய் அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். அந்த அசுத்த ஆவி அவர்களுடைய வஸ்திரங்களை கிழித்து காயப்படுத்தி அடித்து அவர்களை அந்த வீட்டிலிருந்து துரத்திருச்சான். அந்த அசுத்த ஆவி பிடித்தவன் அப்படி பண்ணானான். ஏன்னா சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. அவர்கள் அதோட ஓடி போனாங்க. இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது, இது நடக்கிற சம்பவம் எபேசுவில் நடக்கிறது, எபேசு பட்டணத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வு. இது இப்படிப்பட்ட செய்திகள் யாருக்கெல்லாம் தெரியுதுன்னா, யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து, விசுவாசித்தவர்கள், இயேசுவை விசுவாசித்தவர்கள் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். நாங்கள் தவறு செய்திருக்கிறோம், இந்த இயேசுவினுடைய நாமத்தை நாங்கள் தவறாக பயன்படுத்தி இருக்கிறோம், அவரை நாங்கள் அறியாமல் இருந்திருக்கிறோம், இப்படி பாவங்களை செய்திருக்கிறோம் சொல்லி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர், மாய வித்தை காட்டக்கூடியவர்களாய் இருந்த அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து, மாய வித்தைகளை மேஜிக்கெல்லாம் பண்ணி ஜனங்களை வஞ்சித்து சம்பாதித்து கொண்டிருந்த அநேகர் வந்து எல்லாருக்கும் முன்பாக அவர்கள் பயன்படுத்தின அந்த மாய வித்தைக்குரிய புத்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக கொண்டு வந்து சுட்டெரித்தார்கள். அந்த புத்தகங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை அறிந்தபடியினால் அவர்கள் கொண்டு வந்து அதை சுட்டெரித்து எரித்து போட்டார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து, அந்த புத்தகங்களின் தொகை எவ்வளவு விலை என்பதை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். 50,000 வெள்ளிக்காசு. எரிக்கப்பட்ட இந்த மந்திர புத்தகங்களினுடைய தொகை 50,000 வெள்ளிக்காசு. அப்பொழுதே இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு எவ்வளோ வெள்ளிக்காசு வாங்கினாங்க? என்னப்பா? 30 வெள்ளிக்காசு. யோசேப்புக்கு எத்தனை வெள்ளிக்காசு கொடுத்து வாங்க? என்னம்மா தெரியல. என்ன 20 வெள்ளிக்காசு. இயேசுவை 30 வெள்ளிக்காசு. ஒன்று 50,000, 50,000 வெள்ளிக்காசு. அந்த புத்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து எரித்ததனுடைய புத்தகத்தினுடைய மதிப்பு. அப்போ இதை கொண்டு வந்து எரித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு கூட்ட மக்கள். இப்படி மந்திரவாதிகளாக இருந்தவர்கள், குறி சொல்லுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் ஒரு கூட்ட மக்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அது கீழே இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. விருத்தியடைந்து மேற்கொண்டது. சரி, இப்போ பவுல் மூலம் எபேசு பட்டணத்தில் நடந்த இந்த காரியங்கள் எல்லாம் நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்தார் பவுல் மூலம். அந்த அற்புதங்களை பார்த்து இந்த ஸ்கேவா என்று சொல்லக்கூடிய அந்த ஆசாரியனுடைய பிள்ளைகளும் வந்து என்ன பண்ணாங்க? அசுத்த ஆவிகளை துரத்துறதுக்கு எங்களுக்கும் அதிகாரம் வேணும் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அந்த அசுத்த ஆவிகள் அவர்களை அடித்து வஸ்திரங்களை கிழித்து காயப்படுத்தி விரட்டி விட்டுட்டு, பவுலை ஏன் செய்யலைன்னா
பவுல் நல்ல சாட்சியாக வாழ்ந்திருக்கிறான். சாட்சி இல்லாமல் பிசாசை துரத்த முடியாது. உன் வாழ்க்கை பரிசுத்தமாக இல்லாமல் பிசாசை என்ன செய்ய முடியாது? துரத்த முடியாது. அப்படி பிசாசுக்கிட்ட போனால் பிசாசு சொல்லும், அங்கே சொல்லுது இல்லையா, இயேசு யாருன்னு தெரியும், பவுல் யாருன்னு தெரியும், நீங்க யார்? நீங்க யார்? நான் மதுரையில் வேதாகம கல்லூரியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முன்னால் போன பேட்ச் ஸ்டூடெண்ட் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ஊழியத்துக்கு போயிருக்காங்களா. போகும்போது ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணும்போது அந்த ஒரு வாலி பிள்ளையா ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா, ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரங்க இல்லையா, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜெபம் பண்ணும்போது பார்த்தா திடீர்னு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டாளா அந்த பிள்ளை டோட்டலாக. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தவங்க அதை போட்டு சரி பண்ணி முடிச்சிட்டாங்க. இவங்க வந்துட்டாங்க. இந்த இச்சையின் ஆவியினாலே கவரப்பட்ட ஒருவன் ஊழியத்துக்கு வந்த ஒரு சகோதரன் காலேஜுக்கு தெரியாம யாருக்கும் சொல்லாம என்ன பண்ணியிருக்கான்னா, புறப்பட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்கான் ஜெபம் பண்ணுறதுக்கு. ஜெபம் பண்ணுன்ற அந்த வார்த்தையினால அப்படியே போய் அந்த இச்சையினால இழுக்கப்பட்டிருக்கிறான். அந்த ஆவி இவனுக்குள்ள உடனே அஃபெக்ட் ஆயிட்டு, உடனே இவர் போனார், ஜெபம் பண்ணலாம், ஐயோ வாங்கய்யா ஊழியத்துக்கு வந்திருக்காங்களே கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜெபம் பண்ண உடனே அதே போல் எல்லா ட்ரெஸ்ஸும் கழட்டிடுச்சு அது பிள்ளை. அது ஒரு ஆவி, அது ஒரு ஆவி. கழட்டின உடனே இவர் அந்த பாவத்தில் விழுந்துட்டார். அந்த ஆவி என்ன பண்ணுச்சுன்னா, அந்த இச்சை அவனுக்குள்ள வந்த உடனே அந்த ஆவி இவனை இதே சம்பவம் நடந்தது. அவனை அடித்து ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு வெளியே துரத்திடுச்சு. வெளியே அலறு அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தான். பைபிள் காலேஜுக்கு ஓடி வந்தால் ட்ரெஸ்ஸோட, அரைகுறை ட்ரெஸ்ஸோட, காயங்களோட ஓடி வந்தது. என்னன்னு கேட்டு அப்போவே அவனை பெட்டி கட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அப்பொழுதே பைபிள் காலேஜிலேருந்து அந்த வாலிபனை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஏன்னு சொன்னால், அசுத்த ஆவிகளை துரத்துறதுக்கு நான் பைபிள் காலேஜ் படிச்சிருந்தா போயிடும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வேத வசனம் நல்லா தெரியும், பிசாசுக்கு என்னை விட அதிகமாக தெரியும். வேத வசனம் தெரிஞ்சதுனால நான் பிசாசை துரத்த முடியாது. எப்பொழுது எனக்குள்ள அந்த அதிகாரம் வருது, எப்பொழுது நான் துரத்த முடியும்டா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் பாவத்துக்காக சிந்தப்பட்டது என்பதை நான் விசுவாசித்து, அந்த இயேசுவின் இரத்தத்தினாலே என் பாவ கரைகளை கழுவி என் பாவங்களை அறிக்கை செய்து, நான் அதையெல்லாம் விட்டுட்டு என்னை இயேசுவுக்கு முழுவதும் அர்ப்பணித்து அவரை சொந்த தெய்வமாய் என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு நான் பரிசுத்தமாய் வாழும்போது, நான் ஜெபத்தோடு இருக்கும் பொழுது மாத்திரம்தான், இயேசு எனக்குள்ளே வாழும்போது மட்டும்தான் அந்த அதிகாரமும் வல்லமையும் எனக்குள்ளேருந்து வெளிப்படும், உங்களுக்குள்ளேருந்து வெளிப்படுமே தவிர, வசனம் தெரிஞ்சதுனால இல்லை என் பேர் மோசஸ், என் பேர் தாவீது, இல்லை என் பேர் ஆபிரகாம் அப்படிலாம் வச்சுக்கிறதுனால, சாரால் என் பேர், இப்படிலாம் எந்த பேர் மரியாள்னு வச்சாலும் சரி, பேரை வச்சுக்கிறதுனால எந்த ஆவியும் செய்யாது, போகாது. ஆகவே இப்படிப்பட்ட பவுலினால் செய்யப்பட்ட அற்புதங்களை பார்த்து அந்த பகுதியில் அநேக மக்கள் மனம் திரும்பினார்கள். மந்திரவாதிகள் இவர்கள் எல்லாரும் தங்களுடைய மந்திர புத்தகத்தை கொண்டு வந்து எரிச்சிட்டு அதை எல்லாத்தையும் எரித்து கம்ப்ளீட்டாக விட்டுட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சாட்சி உள்ளவர்களாய் நாங்கள் வாழ விரும்புகிறோன்னு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இது பவுனுடைய ஊழியத்தின் மூலம் எபேசு பட்டணத்தில் நடந்த ஒரு காரியம். இதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் 23 41 வசனங்கள் வரைக்கும், 23 அக்காலத்திலே, அந்த காலத்தில் இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. இந்த மார்க்கத்தை குறித்து
கிறிஸ்துவ மார்க்கத்தை குறித்து ஒரு பெரிய கலக்கம் உண்டாயிற்று. எப்படி என்றால் தேமேத்திரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் இப்ப கவனிங்க, அந்த சாட்சி 3 விதங்களில் சாட்சி பெற்ற, எல்லாராலும் வேத வசனத்தின்படியும் ஊழியக்காரன் அப்போஸ்தலர் மூலமாய் நற்சாட்சி பெற்ற அந்த தேமேத்திரியுனுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, அப்படிப்பட்ட கலக்கம் பவுலுடைய ஊழியத்தில் நடந்துட்டு இருக்கும் பொழுது தேமேத்திரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான், தேமேத்திரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான், அவன் இந்த பொன்னு வெள்ளி இதில் பொருள் செய்கிறது, ஆச்சாரி தட்டான் சொல்லுவாங்க, தட்டார், அந்த தொழிலை செய்யக்கூடியவன் இந்த மனுஷன். இந்த தேமேத்திரியு அந்த என்ன சொல்கிறது, பொண்ணு வெள்ளியில் நகை செய்கிறதா இருக்கட்டும், அல்லது ஒரு பொம்மை உருவங்களை சிலைகளை செதுக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு பேர் தட்டார்னு சொல்லுவாங்க. அந்த தட்டார் அந்த அந்த கேட்டகரி சேர்ந்த ஒரு மனிதன். தியானாளின் கோவிலை போல எபேசு பட்டணத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய விக்கிரக ஒரு கோயில் யாருக்குன்னா, தியானாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தெய்வம். அந்த பெண் தெய்வத்தினுடைய உருவம் ரொம்ப அருவருப்பான ஒரு உருவம். அதை தான் எபேசு பட்டணத்தில் மக்கள் என்ன செய்தாங்கன்னா வழிபட்டுட்டு வந்தாங்க. அதற்கு ஒரு கோயில் அமைச்சு அதை ஆராய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த தேமேத்திரியு அவன் ஒரு தட்டான், தியானாளின் கோயிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து, வெள்ளியை கொண்டு ஒரு சின்ன கோயில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டு, அதை வியாபாரம் பண்ணக்கூடிய செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு வருமானத்தை உண்டு பண்ணக்கூடிய தொழிலை செய்துட்டு இருந்தான். இவருடைய கடந்த கால வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னா, அந்த ஆச்சாரி தொழில் பண்ணுறது, தட்டார் தொழில் பண்ணுறது, பொண்ணு கொடுத்தா பொண்ணை உருக்கி அதை செய்து ஒரு சிலை வேணுமா என்ன வேணுமோ அதை செய்து கொடுப்பாங்க. உருவத்தை மாற்றி அமைச்சு கொடுக்கறது. வெளியே கொடுத்தாலும் சரி, எந்த உலகத்தை கொடுத்தாலும் அது கேட்டது போல் அவங்க செய்து கொடுப்பாங்க. இப்படி செய்து தியானால் அங்கே ஃபேமஸாக இருக்கிறதுனால அவளுடைய கோயிலை போல ஒரு சின்ன கோயில். இப்போ நம்மெல்லாம் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகிறாங்கள, அங்கே இருக்கிற வேளாங்கண்ணி கோயில் நல்ல ஃபேமஸ், அறிமுகமான கோயில். அதை ஃபோட்டோவில் பண்ணி ஃப்ரேம் போட்டு சிலர் விற்கிறாங்கல்ல, வருமானம், அந்த படத்தை போட்டு விற்கிறது. மற்ற எல்லா இந்து கோயில் படத்தங்கள்லாம் போடுறாங்க, அது அவங்களுடைய காரியம். ஆனால் இப்படி அங்கே போகும்போது அந்த மாதா கோயிலுடைய எந்த மாதா கோயிலாக இருந்தாலும் அதனுடைய படத்தை ஃப்ரேம் பண்ணி வச்சு சேல் பண்ணுவாங்க. இன்னும் சில காரியங்கள், இந்த அடையாரில் பெசன் நகரில் இருக்குது ஒரு கோயில். அப்போ நான் சின்ன படிச்சுட்டு இருக்கிறேன், 6th படிச்சுட்டு இருக்கிறேன் இங்கே சென்னையில். அப்போ எனக்கு ஒரு கட்டி வந்துருந்துச்சு முகத்தில். அது பயங்கர வீங்கிட்டு நான் ஜிஹெச்சுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அது அப்போது எங்கள் அக்கா மாமாவும் வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கே அந்த வேளாங்கண்ணி கோயில் இந்த மாதிரி. அப்போ தெரியாது, சத்தியம் தெரியாது. அப்போ என்ன வேண்டிக்கிட்டாங்கன்னா, அவனுக்கு எப்படி பாதிப்பு வந்துச்சோ அந்த உருவத்துக்கு ஏற்றது போல் வெள்ளி வாங்கி வைக்கிறோம் அப்படின்ட்டு. ஒரு நாள் என்னை கூப்பிட்டு போனாங்க பீச்சுக்கிட்ட, நல்லா சுற்றி கித்தி பார்த்துட்டு, அங்கே ட்ரேயில் வச்சு கயிறில் மாட்டிக்கிட்டு தட்டில் நிறைய உருவங்களை வச்சுருக்காங்க. கை, கண், காது, முகம், தாடை, செஸ்ட்டு, கால், இப்படி நிறைய உருவங்களை வச்சுருக்காங்க. காது, இந்த மாதிரிலாம் நிறைய பாட்டா வெள்ளியில் வச்சுருக்குறாங்க. அதை தேடி கண்டுபிடிச்சி எனக்குள்ளே பார்த்து என்னவோ அதை எடுத்துக்கிட்டு உள்ள கோயிலுக்குள்ளே போனால் ஏகப்பட்டது வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி நிறையா உள்ளே ஏகப்பட்டது இருக்குது. கோல்டு செயின் இருக்குது, என்னென்னமோ இருக்குது, உள்ளர ஷோ வச்சுருக்காங்க. எடுத்து கொண்டு போய் அதை வச்சுட்டு பொருத்தனை பண்ணிவிட்டு அதை வேண்டிக்கிட்டு அவங்க வேண்டிக்கிட்டாங்கன்னா அதெல்லாம் செய்து முடிச்சுட்டு வந்துட்டோம். இதை போல்
அந்த உருவங்களை செய்து விற்பனை பண்ணக்கூடியது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோயில்கள் போலவே அந்த உருவத்தை செதுக்கி வச்சுருப்பாங்க, ஃப்ரேம் போட்டு. சில ஃப்ரேம்லலாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடங்களில் எந்த மக்கள் எதை விரும்புவாங்களோ அந்த கோயில்களுடைய படத்தை அழகாக ஆர்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதில் கோல்டு அந்த இதெல்லாம் ஒட்டி நல்லா கிராண்ட் பண்ணி அழகாக வச்சு ஃப்ரேம் போட்டு லைட்டு சீரியல் லைட்லாம் போட்டு அழகாக ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு ஒரு தொழில், அது தொழில், வருமானத்துக்குரிய ஒரு வேலை. அதனால் அந்த அப்படிப்பட்ட தொழில் செய்கிறவங்களுடைய தேவைகளுக்காக அதை செய்கிறாங்க. அதே போல் இந்த தீமோத்தேயு முன்னால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, இப்படிப்பட்ட சிலைகளை செய்வதும் உருவங்களை செய்வதும், அந்த கோயில்களைப் போல சின்னதாக ஒரு கோயிலை உலகத்தில் செய்து அதை வியாபாரம் பண்ணி அதன் மூலம் ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கு உருவாக்கப்பட்ட இந்த தொழிலை தான் அவன் செய்தான். இவனை போல இன்னும் ஏராளமான பேர் அப்படி செய்கிறவர்கள் இருந்தார்கள். அடுத்து வாசி. இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வர செய்து, இவர்களையும் இதை செய்யக்கூடிய அவனோடு கூட இருந்து வேலை செய்கிறவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலை ஆட்களையும் அவன் கூடி வர செய்து, மனுஷர்களே இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாய் இருக்கிறது என்று அறிவீர்கள். இந்த தொழிலை செய்வதின் மூலம் நமக்கு எல்லாருக்கும் நல்ல வருமானம் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நல்ல வருமானம், நமக்கு பிழைப்புக்கு போதுமான வருமானத்தை கொடுக்கிற இந்த தொழிலில் நமக்கு நல்ல வருமானம் இருக்குன்னு தெரியும். இப்படி நமக்கு வருமானம், நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய தொழிலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி, கைகளால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்ல என்று இந்த பவுல் என்பவன் சொல்லி, எபேசுவிலே மாத்திரமல்ல எபேசு பட்டணம் முழுவதும் அப்படி சொல்லி இருக்கிறான். இங்கே எபேசு பட்டணத்துல மாத்திரமல்ல, கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் ஆசியா கண்டம் முழுவதும், ஆசியாவில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் ஏறக்குறைய அவன் என்ன செய்திருக்கிறான், போதித்து இதை அவன் எல்லாருக்கும் சொல்லி அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். நீங்கள் அவன் சொல்லுகிற வார்த்தையை அநேக மக்கள் கேட்டு மனம் திரும்பினார்கள். அவன் வசப்படுத்தி கொண்டான்னா அவன் ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டான். இப்ப யாரும் அதை செய்யறது இல்லை, விட்டுட்டாங்க. அப்படி என்பதை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, அதை பார்த்திருக்கிறீர்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டு இருக்கிறது. நம்முடைய தொழிலுக்கே அபாயம் வந்திருக்குது. அபாயம் மணி ஊதுறதுக்கு வச்சுட்டான். அவன் வருமானத்துக்கு வழியை இழந்து போகும்படி அவன் செய்கிறான். நமக்கு பிழைப்புக்கு இனி செய்ய முடியாது. இதில் வருமானத்துக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. மக்கள்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே போயிட்டே இருக்கிறாங்க. அதனால் இதை வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. இதை செய்கிற ஆட்கள் நிறைய பேர் மனம் திரும்பிட்டாங்க. இதை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. நம்ம பழைப்புக்கே இது ஒரு பெரிய இடர்லாம் இருக்கு. மகாதேவியாகிய தியானாளுடைய எபேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய மகாதேவியாகிய தியானாளுடைய கோயில் எண்ணமற்று போகிறதற்கும், மனிதர்கள் அதை நினைப்பதற்கும் தொழுது கொள்ளுவதற்கும் ஆராதிப்பதற்கும் ஜனங்கள் அற்று போனார்கள், அதை நினைக்காமற் போனார்கள். ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும், அந்த தியானாலு கோயிலை நினைக்கிறதுக்கும் அங்கே வழிபடுறதுக்கும் அங்கே செய்கிற மற்ற காரியங்களெல்லாம் செய்கிறதுக்கும் எந்த வாய்ப்புமே இல்லாமல் போகும்படி நடந்துட்டு இருக்குது, ஏதுவாய் இருக்கிறது என்றான். அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து, அந்த வியாபாரிகள் எல்லாரும் கோபத்தால் நிறைந்து, எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். எபேசுவிலே இருக்கிற எங்கள் தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். எல்லாரும் சத்தமிட்டு
எங்க தெய்வம், எங்கள் தியானால் தான் பெரியவள், வல்லமை உள்ளவள், சக்தி உள்ளவள்னு சொல்லி எல்லாரும் சத்தம் போட்டாங்களாம். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் அந்த நிறைந்தது. எபேசு பட்டணம் முழுவதும் கலக்கத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கெதோனியராகிய மக்கதோனியா பட்டணத்தை சேர்ந்த காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்துக்கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்து அவர்கள் கூடியிருக்கிற அரங்கசாலைக்குள்ளே அவர்கள் இழுத்துக்கொண்டு ஓடினார்கள். பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாய் இருந்தபோது பவுல் அந்த கூட்டத்துக்குள்ளே போக மனதாய் இருந்து சீஷர்கள் அவனை போக விடவில்லை. சீஷர்கள் பவுலோடு கூட இருந்தவர்கள் அவனை அந்த அரங்கசாலைக்குள்ளே போக அனுமதிக்கவில்லை. ஆசியா நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகிதராய் இருந்த சிலரும், ஆசியா நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களில் சிலர் அவனுக்கு நண்பர்களாய் இருந்தபடியினால் சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி, அந்த பவுலிடத்திற்கு ஆளை அனுப்பி அவர்கள் அரங்கசாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். அந்த கூட்டம் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போக வேண்டாம் என்று அவனுக்கு எச்சரிப்பு கொடுத்தார்கள். கூட்டத்தில் அமளி உண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள். சிலர் அப்படியுமாக பேசினார்கள். தாங்கள் கூடி வந்த காரணம் என்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது. சிலர் கூடி வந்தது எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியலையா. எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த விபத்து நடக்கிற இடத்துல பார்த்தவங்க ஒரு சிலர் வந்து தூக்குறது ஹெல்ப் பண்ண வருவாங்க. ஒரு 4-5 பேர் வண்டி சாஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, கூடி வர்றாங்கல்ல, அதுக்குள்ளே வண்டியெல்லாம் தூக்கிடுவாங்க. வந்து அங்கே நிற்கிற கூட்டம் ஒரு சிலர் செல்ஃபோன் எங்கே கிடக்குது, காசு எங்கே விழுந்துருக்கு, தூக்கிடலான்ட்டு வந்து நிற்பாங்க. அப்படி தூக்கிட்டு போயிடுவாங்க. நிறைய இடத்துல இப்படி தான் அந்த கூட்டம் கூடுது. பார்த்தீங்களா, என்னன்னே தெரியாது. சிலருக்கு அப்படி சொல்லுவாங்க, என்னாச்சுன்னு கேட்பாங்களே, இல்லைங்க பைக்கு கீழே தான் ஒன்று இருக்கும், கால் உடஞ்சி போச்சா, ரத்தமாக அப்படி 2 சொட்டு தான் வந்திருக்கும். அவர்கிட்ட சொல்லுவாங்க, ரத்தம் அப்படியே தரையில் அப்படியே இவ்வளோ ரத்தம் அப்படின்னா. அதை கேட்டு போகிற இன்னொரு ஆளு என்னங்க இருக்கிறார், வெளியில் இருக்கிறார், அவரை உள்ள விடலை. அப்போ அந்த விசாரிக்கிற அந்த கூட்டத்தின் மத்தியில் இவங்க 2 பேரை கொண்டு நிற்க வைக்கிறாங்க. அந்த விசாரிக்கிற அந்த மனுஷன் சொல்கிறார், உங்களுக்கு பிரச்சனை இது வந்து காமனாக தேசத்தில் நம்ம நாட்டில் நடந்த பிரச்சனைன்னு எடுத்துக்கூடாது. இது தெய்மத்திரைக்கும் அவருடைய தொழிலாளர்களுக்கும் உள்ள பிரச்சனை. அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை அவங்க தீர்க்கணும்னா அதுக்கு நியாய சங்கம் இருக்குது. அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லப்படும், அதுக்கு அவங்களுக்கு பிரச்சனை தீர்த்து வைக்கப்படும். இதை விட்டுட்டு காரணமே இல்லாமல் இப்போ வந்திருக்கிற நீங்கள் கூட்டிகிட்டு வந்த 2 பேரும் கோயிலில் கொள்ளை அடிக்கிறவங்க இல்லை. யாராவது கொள்ளை அடித்தாங்களா அவங்க 2 பேருன்னு கேட்குறான். கோயிலில் திருடினாங்களா, இல்லை கோயிலில் போயிட்டு சிலையில் போட்டிருக்கிற நகையோ பொண்ணோ பொருளையோ அங்கே இருக்கிற பாத்திரங்களையோ ஏதாவது எடுத்தாங்களா, கொள்ளை அடித்தாங்களா? இல்லை, கொள்ளையும் அடிக்கலை. அதுக்கு விரோதமாகவும் எதுவும் அவங்க பேசலை. அப்படி இருக்கும்போது எதுக்கு கொண்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தெல்லாம் கலைச்சு அனுப்பி. அப்போ இந்த கூட்டத்துக்கெல்லாம் இவ்வளோ பிரச்சனைக்கெல்லாம் கலவரத்துக்கெல்லாம் காரணம் யாருங்க? இப்படி தாங்க அவனுடைய ஆரம்ப வாழ்க்கை. இப்படி தான் இருந்தான். நம்ம எத்தனை பேர் அப்படிலாம் இருந்திருக்கிறோம் இல்லை? ஊழியக்காரன்னு அடிச்சிருப்பாங்க எத்தனையோ பேர். ஊழியத்துக்கு வந்தால் திட்டி அனுப்பியிருப்பாங்க. சீக்கிரத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்கள துரத்தி இருப்பாங்க. ட்ராக்ஸ் வாங்கினா வாங்கி கிழிச்சு கசைக்கு போட்டிருப்பாங்க. ஊழியத்துக்கு வந்தால் விரட்டி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி இருந்த ஒரு நபர் தீமோத்தேயு. இப்போ இந்த யோவான் மூலமாக தான் இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். பேதுருவும் யோவானும் கடைசியில் இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு அவனுடைய ஊழிய நாட்களில் இந்த மனுஷனை சந்திக்கிறாங்க. எபேசு பட்டணத்தில் சந்திக்கிறாங்க. பவுலும் அங்கே போயிருக்கார். பவுலுடைய ஊழியத்திலையும் அங்கே நடந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த தீமோத்தேயுவை குறித்து
யோவான் தான் அங்கே மென்ஷன் பண்ணுறார். அவன் ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு அவன் அங்கே சொல்கிறார், அவன் எல்லாராலும் சாட்சி பெற்றவன். எப்படி இருந்தவன்? விரோதமாக கலக்கம் பண்ணி, குழப்பம் பண்ணி, பிரச்சனையை பண்ணி, ஒரு பெரிய கலவரத்தையே உண்டாக்கிட்டு எதிர்மாறான செயல்களை எல்லாம் செய்த இந்த மனுஷனை கர்த்தர் தொட்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தொட்டு அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றிட்டார். அப்போஸ்தலர்களால் நடந்திருக்குது இவனுக்குள்ள இந்த மாற்றங்கள். ஏன்னா அநேக இந்த மந்திரவாதிகள் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களாம், விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டார்கள். இதை பார்த்த அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அந்த தீமோத்தேயுனுடைய வாழ்க்கையில் யார் ரொம்ப தீவிரமாக செயல்படுறாங்களோ அவங்கள கர்த்தர் தீவிரமாக தொடுவார். தீவிரமாக தொட்டிருக்கார். யாரெல்லாம் இயேசுவே எனக்கு வேணான்னு சொல்லியிருப்பாங்க, முதல்ல அவங்களுக்கு தான் யார் தேவைப்பட்டிருக்கோம்? அவங்க தான் பாரத்தோட கண்ணீர் விட்டு கதறி, இயேசுவே என்னை தொட்டு என்னை குணமாக்கையா, மரணப்படுக்கையில் கிடக்கிற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஜீவனை கொடுங்க, கதறி அழுதுருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட கலவரத்தை எபேசு பட்டணம் முழுவதும் கலவரத்துக்கு காரணமாக இருந்த அந்த மனுஷனை கர்த்தர் தொட்டு மாற்றி இருக்கிறார். மாற்றி இப்போ அவனை குறித்து சாட்சி சொல்கிறான் யோவான். இங்கே நடந்தது பவுலுடைய இந்த ஊழியத்தில் எபேசுக்கு வரும் பொழுது மிஷினரி ஊழியத்தின் பாதையில் இந்த காரியங்கள் நடந்தது. அப்போது இந்த யோவான் எழுதும்போது சொல்கிறான், இந்த தீமோத்தேயு ரட்சிக்கப்பட்ட பிறகு யோவானோடு கூட இருக்கிறார். இப்போ யோவானோடு கூட இருக்கிறார். பேதுரும் யோவானும் அதுக்கப்புறம் ஊழியம் செய்தாங்க. இயேசு உயிரோடு எழுந்த பிறகு தேவாலயத்துக்கு போகிறாங்களே, அப்போஸ்தலர் 3 சப்பானியை குணமாக்குறாங்க, யோவானும் பேதுரும். இப்படி நிறைய அவர்களால் அற்புதங்கள் நடக்குது. இந்த பக்கம் ஒரு பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுலால் நிறைய அற்புதங்கள் நடக்குது. இந்த அற்புதங்கள் மத்தியில் தான் இந்த மனுஷனை கர்த்தர் தொட்டார். இப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் தொட்டு அவனை மாற்றி இன்றைக்கு அவன் கடந்த வாழ்க்கையெல்லாம் பாருங்க, எவ்வளவு சீக்கிரத்தில் அதெல்லாம் மாற்றி இருக்கிறான் பாருங்க. காலங்கள் ரொம்ப கடந்து போயிருக்காது. குறுகிய காலத்துக்குள்ள டோட்டலி அவனுடைய வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆகி போயிடுச்சு. அவன் 3 சாட்சிகளை பெற்றவன். தீமோத்தேயு அதுக்கு முன்னால் சாட்சியே இல்லை. இப்போ கர்த்தர் அவனை யாரை மாற்றிட்டார்? சாட்சியுள்ள ஒரு மனுஷனாக மாற்றிட்டார். 3 சாட்சிகளை அவன் உடைய ஒரு மனுஷனாக இருந்தான். ஒன்று, எல்லாராலும் எல்லா மக்களாலும் சாட்சி பெற்றவன், நல்ல சாட்சி பெற்றவன் ஒன்று. ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நல்ல சாட்சி பெற்றவன். இதெல்லாம் லேசான காரியத்தில் சீக்கிரம் மாறக்கூடியது இல்லை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தீவிரமாய் அதற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த தன்னை ஒப்பு கொடுத்துருக்கான் பாருங்க. அப்போ மூன்றாவது, அப்போஸ்தலனால யோவானால நல்ல சாட்சி பெற்ற ஒரு மனுஷன். எப்படி இருந்து அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு சாட்சி உள்ள ஒரு மனுஷன் என்ன செய்திருக்கார்? கர்த்தர் மாற்றியிருக்கிறார். நீங்கள் இன்னொரு காரியத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம். அவனுடைய 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். இவன் எப்படி வாழ்ந்திருந்தால் அப்படி 3 விதங்களில் அவன் சாட்சி உள்ளவனாய் இருந்திருக்க முடியும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள். ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும், அதாவது ஒன்று நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. கண்காணி, பொறுப்பாய் செய்யக்கூடிய உத்தரவாதம் உள்ளவன். சரிங்களா? கொடுக்கிற வேலையை உண்மையாய் பொறுப்பாய் செய்து கம்ப்ளீட் பண்ணக்கூடியவனுக்கு பேர் கண்காணி. அவனுக்கு கொடுக்குற உத்தரவாதத்தில் செய்ய வேண்டிய, கவனிக்க வேண்டிய, நடக்க வேண்டிய, அவன் எப்படி வாழணும் அந்த பொறுப்பில் இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்குது. வாசிமா. குற்றம் சாட்டப்படாதவனும், அவன் குற்றம் சாட்டப்படாதவன், எல்லாராலும் அவன் குற்றவாளி என்று சொல்லப்படாதவன், நிரூபிக்கப்படாதவன், குற்றம் சாட்டப்படாதவன். ஒன்று.
ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஒரே மனைவியை உடையவனாய் இருக்க வேண்டும். ஜாக்கிரதை உள்ளவன் எல்லா காரியங்களிலும் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவனும் தெளிந்த புத்தி இருக்கணும். குழப்பவாதியா இருக்கக்கூடாது. எல்லாத்திலையும் ஒரு தெளிவுள்ள ஒரு மனுஷனா இருக்க வேண்டும். யோக்கியத்தை உள்ளவனும் யோக்கியமானவனா இருக்கணும். அந்நியரை உபசரிக்கிறவனும் அந்நியரை மற்றவர்களை உபசரிக்கக்கூடிய உதவி செய்யக்கூடியவனா இருக்கணும். போதக சமர்த்தனும் நல்ல கர்த்தருடைய வார்த்தையை பகுத்து போதிக்கக்கூடியவனா இருக்கணும் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அவன் குடிகாரனா இருக்கக்கூடாது. அடிக்கிறவனும் மனைவியை அடிக்கிறவனா இருக்கக்கூடாது. இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் லஞ்சம் வாங்குகிறவனா இருக்கக்கூடாது. பொறுமை உள்ளவனும் ரொம்ப பொறுமை உள்ளவனா இருக்க வேண்டும். சண்டை பண்ணாதவனுமாய் யாருக்கிட்டையும் சண்டை போடாதவனா இருக்க வேண்டும். பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து பண ஆசை இல்லாதவனா இருக்க வேண்டும். தன் சொந்த குடும்பத்தை தன்னுடைய மனைவி பிள்ளைகளை சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் நன்றாக நடத்தக்கூடியவனுமாக இருக்க வேண்டும். தன் பிள்ளைகளை சகல நல் ஒழுக்க தன்னுடைய பிள்ளைகளை எல்லா காரியங்களிலும் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாய் அவர்களை நடத்த வேண்டும். அந்த ஒழுக்கமாய் நடப்பதற்கு அவர்களை நடத்த வேண்டும். அப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும். 7வது வசனம். அவன் நிந்தையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடி பிசாசுடைய வலையிலும் பிசாசுடைய தந்திரத்திலும் பிசாசுடைய உபதேசத்திலும் பிசாசுடைய சூழ்ச்சியிலும் அவன் விழாதவனாய் இருக்க வேண்டும். புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். மற்றவர்கள் எல்லாராலும் நல்ல சாட்சி பெற்றவனாய் இருந்தால் மட்டும்தான் யாரா இருக்க முடியும்? அந்த பொறுப்புல உள்ளவனாய் இருக்க முடியும். அப்போ இவனுடைய சாட்சி இப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவனா கர்த்தர் மாற்றி இருக்கிறார் பாருங்க. திரும்ப வாசிக்கலாமா? அது எல்லாரும் ஒன்று ஒன்றா வாசிக்கலாமா? வாசிமா 3 1 தீமோத்தேயு 3 2 3 4 7. ஆகையால் என்னம்மா? கண்காணியானவன் நான் சொல்ற வார்த்தைகளை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். குற்றம் சாட்டப்படாதவனும் 1 குற்றம் சாட்டப்படாதவனும் எல்லாரும் சொல்லுவோமா? பிசாசின் கண்ணியிலும் விழாதபடி பிசாசுடைய வலையிலும் பிசாசுடைய தந்திரத்திலும் பிசாசுடைய உபதேசத்திலும் பிசாசுடைய சூழ்ச்சியிலும் அவன் விழாதவனாய் இருக்க வேண்டும். புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். மற்றவர்கள் எல்லாராலும் நல்ல சாட்சி பெற்றவனாய் இருந்தால் மட்டும்தான் யாரா இருக்க முடியும்? அந்த பொறுப்புல உள்ளவனாய் இருக்க முடியும். அப்போ இவனுடைய சாட்சி இப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவனா கர்த்தர் மாற்றி இருக்கிறார் பாருங்க. திரும்ப வாசிக்கலாமா? அது எல்லாரும் ஒன்று ஒன்றா வாசிக்கலாமா? வாசிமா 3 1 தீமோத்தேயு 3 2 3 4 7. ஆகையால் என்னம்மா? கண்காணியானவன் நான் சொல்ற வார்த்தைகளை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். குற்றம் சாட்டப்படாதவனும் 1 குற்றம் சாட்டப்படாதவனும் எல்லாரும் சொல்லுவோமா? இதில் இருக்கிற நீங்களும் நானும் சாட்சி உள்ளவங்களா மாறணும்டா குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கணும். யாராலும் உங்களை குறித்து ஒரு குற்றத்தை சுமத்தக்கூடாது. குற்றம் சொல்கிற அளவுக்கு உடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. குற்றம் சாட்டப்படாதவங்களும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் இப்போ ஒரே மனைவியுடைய புருஷனாய் இப்போ ஆமாம் இந்த பக்கம் தான் சொல்லணும். அதை சகோதரமார்கள் ஒரே மனைவியுடைய புருஷனாய் இருக்க வேண்டும். சத்தத்தையே காணுமே, சந்தேகம் வர மாதிரி இல்லை சொல்றீங்க. இந்த பக்கம் சொல்லுங்க, ஒரே புருஷனை உடைய மனைவியா இருக்க வேண்டும். அடுத்தது ஜாக்கிரதை உள்ளவனும் ஜாக்கிரதை கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாருமே சொல்லணும்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறீங்களோ?
ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது தெளிந்த புத்தி உள்ளவனும். தெளிந்த புத்தி இருக்குதா எல்லாருக்கும் அப்படின்னு நான் கேட்டால் வருத்தப்படுவீங்க. இதில் சொல்கிறார் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். என்னமோ தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. இதை செய்கிறதா அதை செய்கிறதா, இது இங்கே போகிறதா அங்கே போகிறதா, அதை பண்ணுறதா இதை பண்ணுறதா, ஒன்றும் புரியல. குழப்பவாதியாக இருக்கக்கூடாது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோக்கியத்தை பிறகு வருவோம். இப்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நிறைய பேர் சொல்ல பத்தியா தெளிவு இல்லைன்னு நினைக்கிறேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா ஒரு காரியத்தை செய்யும் போது உங்களுக்கு தெளிவு இருக்கணும். கர்த்தருடைய வழிநடத்தல் இருந்தால் தெளிவு இருக்கும். கர்த்தருடைய சித்தம் அதில் இருக்குமானால் தெளிவு இருக்கும். கர்த்தருடைய வழிநடத்தல் இல்லை, கர்த்தர் இல்லைன்னா தெளிவு இருக்காது, குழப்பம் நடக்கும். அப்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது இப்ப சொல்லுங்க, யோக்கியஸ்தரா இருக்க வேண்டும். யோக்கியம் உள்ள பெரிய யோக்கியம் அப்படின்வாங்கல்ல, சண்டை போடும்போது பெரிய யோக்கியம் இவர் வந்து பேச வந்துட்டாரு. அதான் நம்ம சொல்லணும், நான் யோக்கியன். யோக்கியதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்நியரை உபசரிக்கிறவனும். எல்லாரையும் மற்றவங்களை என்ன செய்யணும்? வாங்கிட்டு வரதெல்லாம் உன் பிள்ளைக்கும் உன் புருஷனுக்கும் மனைவிக்கும் மட்டும் கொடுத்துட்டு கொழுத்த கன்றுகளை போல வரக்கூடாதுன்றார். அந்நியரை என்ன செய்யணுமா? ஆமாம், மற்ற நமக்கு தெரியாத மக்கள், அந்நிய மக்கள் ஒரு தேவன் வந்தால் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். அந்நியரை சொல்லுங்க, உபசரணம் பண்ணுறீங்க. அந்நியரை உபசரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததுமா, போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை யார் கேட்டாலும் தெளிவாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். போதக சமர்த்தன். இது பிரசங்கம் பண்ற எங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கணும், அந்த கிருபை இருக்கணும். அதே நேரத்தில் உங்ககிட்ட வந்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா வசனத்தை தெளிவாக எடுத்து அவங்களுக்கு சரியான சத்தியத்தை சொல்லக்கூடிய வேத ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சொல்லுங்களேன், வேத ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏப்பா நீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஞானவான்களா ஆயிட்டீங்களா? எல்லாரும் ஞானவான்களா இருக்கணும். அடுத்தது, அவன் மதுபான பிரியனும். அவன் மதுபான பிரியனா இருக்கக்கூடாது, குடிகாரனா இருக்கக்கூடாது. சொல்லுங்க, ஜென்ஸ் சைடில் தான் சொல்லணும். மதுபான பிரியனா இருக்கக்கூடாது. ஜென்ஸ் மட்டும் குடிக்கல, நிறைய ஒயின் ஷாப்பில் லேடிஸும் குடிக்குது. ஒரு லிஸ்ட்டு ஒன்று நான் பார்த்தேன். இந்தியாவில் டோட்டலாக எல்லா மாநிலத்திலையும் குடிகாரர்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது நேற்றைக்கு பார்த்தேன். குடிகாரர்களுடைய பர்சன்டேஜ் ஆண்கள் பெண்கள் ரெண்டுமே கொடுத்துருக்குது. ஆண்கள் பெண்கள். பெண்கள் ஒரு சில மாநிலங்களில் ஆண்களுக்கு சமமாக பாதி அளவில் இருக்கிறாங்க. அஸ்ஸாமில் தான் 50% மேலே இருக்கிறாங்க ஜென்ஸ். 25% கிட்ட லேடிஸ் இருக்குது. யார் அவங்க? இந்திய குடிமக்கள். சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும்டா தமிழ்நாடு கொடுத்துருக்கு. மொத்தத்தில் ஏறக்குறைய ஒரு 25% கொடுத்துருக்கு. அதில் ஒருத்தர் கொடுத்துருக்காரு, நம்ம தமிழ்நாடு எவ்வளவு மற்ற மாநிலங்களை விட எவ்வளவு வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு கொடுக்குறார். எத்தனை மாநிலங்களில் இருந்தாலும் எவ்வளவு வித்தியாசமாக இருந்தாலும் எல்லாரும் குடியில் தானே அடிமையாக இருக்கிறாங்க, குடிக்கு தான் அடிமையாக இருக்கிறாங்க. எத்தனை குடும்பங்கள் கண்ணீர் விட்டு பட்னி பசியமாக கிடக்கிறாங்க. சகோதரமார்கள் அந்த குடியெல்லாம் விட்டு மனம் திரும்பினா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கும், அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அவர்கள் குடிக்கிற சகோதரமார்கள் அவங்க சரீரம் நல்லா இருக்கும், சரீரம் நல்லா இருக்கும். டாக்டருடைய அட்வைஸ் என்னண்டா, குடிக்கிறவங்க சடனாக விடக்கூடாது. கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் தான் அவங்களால விட முடியும் சிலரால் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சகோதரமார்கள் யாரும் அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லையே. எத்தனையோ சபைகளில் ஆராதனை முடித்த உடனே எங்கே தான் இருப்பார்? சாட்சி எங்கே இருக்குது? இது நிறைய பேருடைய வாழ்க்கை குடும்பம் எல்லாமே பாதிக்கப்படுது. அப்போ சொல்லுங்க,
குடிகாரனா இருக்கக்கூடாது, குடிகாரியாக இருக்கக்கூடாது. இங்கே யாரும் குடிகாரியாக இல்லை, இல்லை குடிக்கிறவங்களா இல்லை. ஒரு சில சகோதரமார்கள் இருக்கிறது எனக்கு மன உளைச்சல், மன வேதனை. அது திருத்திக்கிட்டாங்கன்னா நல்லது. அது அவங்க வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் சபைக்கும் சமுதாயத்திற்கும் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு நாள் அந்த என்ன பேர், அவனுக்கு பேர் தெமேத்திரியு, இப்படிப்பட்ட மோசமான லைஃப்பில் இருந்தவன் தான் கிறிஸ்துவை என்றைக்கு ஏற்றுக்கொண்டானோ அன்றைக்கு அவன் வாழ்க்கை தரம் ஸ்டாண்டர்டு சேஞ்ச் ஆயிட்டு, மாற்றம் வந்தது. அடுத்ததுமா குடிகாரனா இராமல் அடிக்கிறவனும் நம்ம அடிக்கிறவன். ஆமாம், மனைவி என்ன செய்யக்கூடாது, வேற எங்கேயும் போய் சண்டை போட்டு அடிக்க மாட்டாங்க நம்ம ஆளுங்க, அவ்வளோ பலசாலிகள். வீட்டில் மட்டும்தான் அடி விழும் தடால் படால்ண்டு. வெளியில் யார் எதை பேசினாலும் பெட்டி மாதிரி அடங்கிட்டு சைலண்ட்டாக வந்துடுவாங்க. ஏன்னா அவன் தாறுமாறாக அடித்து போட்டுருவானே. அடிக்காத ஒரே ஆள் யார் தான் வீட்டில்? யாருங்க? மனைவி மாதிரி. எதை பேசினாலும் ஒரு வார்த்தை பேசணும், சப்பு சப்புன்னு விழும். வாய் பேசுகிறேன் கண்ட மேனிக்கு புருஷ மாதிரி பேசுவாங்க. ஆனால் அதில் ஒரு வார்த்தை கூட மனைவி பேசுறதுக்கு உரிமை இல்லை. தீமோத்தேயு முன்னால் அப்படி இருந்தான், ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் அப்படி இல்லை. ஆண்டனி இப்போ சொல்லிட்டாப்ல, ஆனால் சொல்லாத சில குடும்பங்கள் இருக்குமே, சொல்லாத சில குடும்பங்கள், சில சகோதரிமார்களும் இருக்கிறீங்க. மன வேதனைக்குரிய காரியங்கள் அதெல்லாம். கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறது, எதிர்த்து பேசுறது, புருஷமாரை மதிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேதனை, சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. என்னைக்கா இருந்தாலும் காலம் முழுவதும் மரணம் வரைக்கும் அல்லது கர்த்தருடைய வருகை வரையிலும் புருஷனும் மனைவியுமே தானே வாழ்ந்து ஆகணும், வேற வாய்ப்பு இல்லை. கணவன் மனைவியை தான் வாழ்ந்து ஆகணும். வாழ்றது கொஞ்ச காலம், வாழ்க்கை நமக்கு கொஞ்ச காலம்தான். இந்த கொஞ்ச காலத்தில் ஒருத்தரை ஒருவர் புரிந்து விட்டு கொடுத்து கொஞ்ச நேரம் அந்த கோபத்தை தணித்து கொண்டா அந்த குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ ஆசீர்வாதம் வரும். அந்த கொஞ்ச நேரம் வரக்கூடிய அந்த மூர்க்கம், அந்த கோபம், எரிச்சல் பயங்கர கலவரத்தையும் குடும்பத்துக்குள்ள பெரிய குழப்பத்தையும் உண்டாயும். இதனால எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சே கிடக்குதுங்க, நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு கிடக்குது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் மாறுறதுக்கு சகோதரமார்களும் சகோதரிகளும் வாலிப பிள்ளைகளும் எதிலெல்லாம் இன்னும் நீங்கள் மாறணுமோ கர்த்தருக்கு முன்னால் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அதை மாற்றுவார். அவரால் முடியாது எதுவும் இருக்கா? ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. கூடாதது அவரால் எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் செய்ய அவர் யாருங்க? சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்ம எத்தனையோ தவறு செய்கிறோம். கர்த்தர் ஒன்று ஒன்றுக்கு நம்மளை அடிக்கிறதா இருந்தால் ஒரு செகண்ட் நொடி தவறாமல் அடி வாங்கிட்டு இருப்போம் நம்ம அவர்கிட்ட. இல்லை, அவர் கொஞ்சம் கிரேஸ் கொடுத்துருக்கிறார். பரவாயில்ல, என் பிள்ளை தப்பு செய்யுது, சரி பண்ணிக்கிறோன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஆண்டவர் வைக்கிறார். ஆக அடுத்தது வாசிக்கலாமா? இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமா இராமல், எந்த ஒரு அநியாயமான வருமானத்தையும் இச்சிக்கக்கூடியவனாய் இருக்கக்கூடாது. அநியாயமாய் சம்பாதிக்கிற வருமானத்தை தேடுகிற நபர்களாய் இருக்கக்கூடாது. பொறுமை உள்ளவனும், பொறுமையாக இருக்கணும்ப்பா. அப்பா, பொறுமை இருக்கணும். பொறுமையாக இருங்க. கர்த்தர் நீடிய பொறுமையாக இருந்தார். நம்ம பொறுமையாக இருப்போம். கர்த்தர் காரியத்தால் என்ன செய்வார்? வாய்க்க பண்ணி தருவார். கண்டிப்பாக ஒருத்தருடைய இருதயத்தில் இருக்கிற அங்கலாய்ப்பை கர்த்தருக்கு தெரியும். எந்தெந்த சூழ்நிலையில் யார் யார் எப்படி வாரீங்கன்னு தெரியும். கர்த்தர் உங்களுடைய மன இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த துக்கத்தை, வேதனை கர்த்தர் மாற்றுவார். மாற்றுவார்.
ஆ, சண்டை பண்ணாதவனும் சண்டை பண்ணாத நபராக இருக்க வேண்டும். சகோதரிமார்களும் குடும்பத்துக்குள்ளே உங்களால் சண்டை வரக்கூடாது. பிள்ளைகள் மத்தியில் புருஷனோட கூட உங்களால் சண்டை வரக்கூடாது. சகோதரமார்கள் உங்களால் குடும்பத்துக்குள்ளே சண்டை வரக்கூடாது. மனைவி கிட்ட சண்டை, பிள்ளைங்கிட்ட சண்டை, அப்படி சண்டை போடக்கூடாது. குடும்பத்துக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. வீட்டில் பிரச்சனை இல்லாத வீடு இல்லை. பிரச்சனைகள் வரும். அதே நேரத்தில் அது ரொம்ப பெருசு பண்ணிக்கூடாது. சகோதரிமார்களும் சரி, சகோதரமார்களும் சரி, பிள்ளைகளும் சரி. அப்பா அம்மா கிட்ட சண்டைக்கு போகிற பிள்ளைங்க ரொம்ப கஷ்டம். எதிர்காலமெல்லாம் ஏற்று பேசுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப கேள்விக்குறி. தாய் தகப்பனை கனம் பண்ணாத பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறி. கேள்விக்குறிதான். எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்து, கொசு கடிக்கக்கூடாது, எறும்பு கடிக்கக்கூடாது, ஈ வரக்கூடாது, பிள்ளையை எதுவும் தொடக்கூடாதுன்னு தூக்கம் இல்லாமல் பாதுகாக்கிறாங்க. உனக்கு ஏதாவது சளி பிடிச்சிடக்கூடாது, உடம்பு கேடு வரக்கூடாதுன்னு தாய் எத்தனையோ காரியங்களை தியாகம் பண்ணி வளர்க்குறாங்க. தகப்பன்மார் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு அவங்க எடுக்கிற பிரயாசங்கள் பயங்கரமான பிரயாசம். இவ்வளவும் வளர்த்த பிறகு, வளர்ந்து வந்த பிறகு தாயை மதிக்காத பிள்ளை, தகப்பனை கனம் பண்ணாத பிள்ளை, உனக்கு ஒரு நாள் ஆசீர்வாதம் வராதுப்பா. நான் சொல்கிறேன், தாய் எதிர்த்து பேசக்கூடாது, தகப்பன்கிட்ட எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. பிள்ளைங்க தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுற பிள்ளைகளாய் மாறணும். கனம் பண்ணுற பிள்ளைகளாக மாறணும். நீ எதிர்த்து பேசி பாருங்க, உன் எதிர்காலம் என்ன முடிவில் போய் நிற்குது பார். உன் தாயும் தகப்பனும் உன்னை குறித்து சந்தோஷப்படணும். அவங்க இருதயம் சந்தோஷப்பட்டால் மட்டும்தான் பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்குமே தவிர, மற்றபடி நீ எந்த சூழ்நிலை எவ்வளோ படித்தாலும், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், ஒரு தகப்பனுடைய உள்ள என் பிள்ளையை குறித்து வாழ்த்தணும். என் பிள்ளையை நான் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேன். ஒரு தாய் வாழ்த்தணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு. அவங்க வேதனைப்படுற மாதிரி எந்த பிள்ளை நடந்தாலும் சரி, அது வாழ்க்கை கண்ணீரில் தான் நடக்கும், கண்ணீரில் முடியும். பிள்ளைகள் அதெல்லாம் சரி பண்ணிக்கிடுங்க. ஏதோ மற்ற பிள்ளைகளை பார்த்து நீயும் அப்படி பழகணும்னு பழகாத. நல்லது இல்லை, நல்லது இல்லை. வாழ்க்கை கண்ணீரின் பாதையில் போகும். ரொம்ப தாயும் தகப்பனை என்ன செய்யணும்? கனம் பண்ணு. சண்டை போடுகிறவனா இருக்கக்கூடாது. பண ஆசை இல்லாதவனுமா இருந்து. பணம் எல்லாருக்கும் தேவைதான்பா. பணம் தேவை, பணம் தேவை. இவன் பணம் சம்பாதிச்சவன் தான் தேய்மத்திரியும். பணம் பணம் பணம்னு ஓடின ஆள் தான். ஆனால் இவன் நல்ல சாட்சி பெறக்கூடியவனாக இருக்கணும்டா அவனுக்கு என்ன இருக்கக்கூடாது? பண ஆசை இருக்கக்கூடாது. வசனம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. அதான்ப்பா, உன் குடும்பத்துக்குள்ளே ஒரு தீமையான காரியம் வருது, உனக்கு விரோதமாக ஒரு காரியம் வருதுன்னா அது வேறு எங்கேயோ உள்ள முளைச்சிட்டு வந்திருக்குதுன்னு அர்த்தம். பணம் தேவை, தேவைக்கு பணம். நம்ம தேவை, அன்றாட தேவைகள் இருக்குது, பிள்ளைகள் படிக்கணும், மற்ற காரியங்கள் இருக்குது. ஆனால் அளவுக்கு மிஞ்சி பண ஆசை, பண ஆசை, பண ஆசைன்னா அது தீமையான வேற ஒன்று உனக்கு முளைக்க வச்சு உன்னை தீமையான கனியை தான் கொடுக்க வைக்குமே தவிர நல்ல கனி கொடுக்க வைக்காது. பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கணும். சகோதரிமார்கள் சொல்லுங்க, பண ஆசை இல்லாதவர்களாய். சகோதரிமார்கள் சொல்லுங்க. அப்படின்னு எப்படி பாஸ்டர் என் குடும்பத்தை நடத்துறது, என் பிள்ளைகளை படிக்கிறது, எப்போ நான் வீடை கட்டுறது, எப்போ நான் அதை பண்ணுறது இதை பண்ணுறது? வீடு கட்டுறதுக்கெல்லாம் தேவைக்காக நான் சொல்லலை. உனக்கு வீடு கட்டுற அளவுக்கு பணம் கொடுக்கும்போது மீதி தேவையும் கர்த்தர் செய்வார், சந்திப்பார். உனக்கு பிள்ளைகளை கொடுக்கும்போதே பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ அதையும் சேர்த்து தான் ஆண்டவர் ஏற்படுத்தி தரார். புரியுதுங்களா? நம்ம பிள்ளைகளை வந்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்றோம். நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் நம்மளை முன்குறித்து பிளான் போட்டு வச்சுட்டார். உன்னை குறித்து திட்டம் தேவனுடைய திட்டத்தில் இருக்குது. அப்படின்னா கர்த்தர்
உனக்கு பிள்ளைகளை கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை, எப்போ தேவை, எதை செய்யணும் எல்லாம் அறிந்தவர் அவர் தான். அவர் யாருங்க? சொல்ல, நான் தான் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன், உனக்கு தண்ட சோறு போடுறேன் அப்படின்னு எந்த புருஷன்மாரும் மனைவியோ பிள்ளைகளையும் சொல்லக்கூடாது. வேலைக்கு போகிற சகோதரிமார்கள் சொல்லக்கூடாது, நான் தான் குடும்பத்தை நடத்துகிறேன் சொல்லாத. அது பொறுப்பு. நீ ஒரு நல்ல தாய் என்பதற்கு அடையாளம் அது, குடும்பத்தை நல்லா நடத்துறது. ஒரு புருஷன் தகப்பன்றது ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு நல்ல ஒரு பொறுப்பு. அது அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. பிள்ளைகளை படிக்க வைக்கணும். ஊதாரித்தனமாக செலவு பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லை. வருமானம் சிலருக்கு வரும், ஊதாரித்தனமாக செலவு 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 செலவு, கையில் காசு இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே இந்த வசனத்தில் என்னமோ ஆசை, இப்போ கடைசியா பண ஆசை இல்லாதவனுமா இருந்து. பண ஆசை, பணம், உனக்கு இடம் வாங்கணுமா, ஒரு இடம் வேணும், சொந்த இடம் வேணுமா, ஆசைப்படு, தப்பு இல்லை. அதுக்காக உன் தகுதிக்கு ஏற்றது போல் என்ன செய்யலாம், பண்ணிக்கலாம். உனக்கு என்ன வசதி இருக்குதோ முடியுமோ அதுக்கு ஏற்றது போல் நீ வாங்கிக்கிடலாம், அனுபவிக்கலாம். ஒரு வாகனத்தை வாங்கலாம், வீட்டை வாங்கலாம், அதை பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். உன் பிள்ளைகளை எந்த காலேஜில் படிக்க வைக்கணுமோ அதுக்கு வசதிக்கு ஏற்றது போல் அதெல்லாம் பண்ணலாம். அதனால் உனக்கு கஷ்டப்படுற, தினமும் கூலி வேலைக்கு போகிற என் பிள்ளை அமெரிக்காவில் போய் படிக்கணும்னு எக்ஸ்ட்ரீமாக ஆசைப்படுறதுனால தான், அதுக்குரிய சோர்ஸ் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுறோம், அனுப்புறதுக்குரிய பண தேவைக்காக நைட்டும் பகலும் மிஷின் மாதிரி வேலை பார்க்குறோம். பண ஆசை, பணம். என் பிள்ளைய படிக்க வச்சுட்டா, இவ்வளோ படித்தா வெளிநாட்டுக்கு போனால் இவ்வளோ வரும் அவ்வளோ வரும், ஓஹோன்னு கோட்டை மாதிரி கட்டிகிட்டு இருப்போம். அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கெல்லாம் சேர்த்து அந்த பணத்து மேலே மோகம் வந்துடும். ஆனால் சிலர் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வைப்பாங்க, வியாதி வந்து அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? என்ஜாய் பண்ணு லைஃப்பில், வாழ்க்கையில் சம்பாதிக்கிறத மனைவி பிள்ளைகளோட என்ஜாய் பண்ணு, என்ஜாய் பண்ணுங்க. நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவேன், அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஃபேமிலியை கெட் டுகெதர் போயிட்டு வா. சம்பாதிச்சு என்னத்தை அனுபவிக்கிறோம்? ஒன்றும் கிடையாது. சம்பாதிச்சுட்டு நாளைக்கு கண்ணை மூடிட்டா என்னத்தை அனுபவிச்சுட்டு போக போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. இருக்கா இன்னைக்கு என்ஜாய் பண்ணு, இல்லையா தோத்திரம். ஆண்டவரை கொடுத்தாலும் தோத்திரம், கொடுக்காம போனாலும் ஸ்தோத்திரம். போடு, உக்கார். வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு கூட நடத்த தெரியணுங்க, மகிழ்ச்சியோடு கூட நடத்த தெரியணும். தேவைக்காக சம்பாதிக்கிறது தப்பு இல்லை. சம்பாதிக்கிறத நீ எப்படி செலவு பண்ணுறீங்க அது ரொம்ப முக்கியம். வருமானம் ஒரு பக்கம் வருது, செலவு அதை விட ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுதுண்டா, நீ வருமானம் பண்ணுறதை விட எங்கேயாவது போய் ஏதாவது கூலி வேலை பார்க்கலாம் இல்லை? அப்போ அந்த கஷ்டம் தெரியும். கர்த்தர் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும்போது இந்த பணத்தினுடைய அருமையை பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். புருஷனுக்கு தெரியணும், மனைவிக்கு தெரியணும், அந்த குடும்ப வருமானத்தினுடைய தேவைகள், பணத்தினுடைய அருமை தெரியணும். பிள்ளைகள் நினச்சதெல்லாம் கேட்டு வாங்கி கொடுக்கறது இல்லை. சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு 10,000 15,000 கொடுத்து செல்ஃபோன் வாங்கிட்டு சின்ன சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு கொடுப்பாங்க. அது கீழே கொண்டு போய் போடும், தட்டும், தண்ணியில் கொண்டு போய் போட்டு வந்துடும். ஐயோ என் பிள்ளை தண்ணியில் போட்டுச்சு பத்தியா, செல்லம் போடக்கூடாது, செல்லம் சப்புன்னு இழுக்க வேண்டாமா? அந்த பணத்தினுடைய அருமை அந்த குழந்தைக்கு தெரியாது, தெரியாமல் நடக்குது. பிள்ளைகளுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஃபோனு எதுக்குன்னு கேட்குறேன். 8வது 10வது படிக்கும் போதே எனக்கு செல்ஃபோன் வேணும், பைக்கு வேணும், அது வேணும், இது வேணும். என்ன பண்ண போற? அதை கொண்டு போய் செல்ஃபோன் காலேஜுக்கு போகும்போது அவசியம் தேவை. அதுக்கு முன்னால் எதுக்கு செல்ஃபோன்? சில வீட்டில் பிள்ளைக்கு அடம் பண்ணி வாங்கி உயிர் எடுத்துரும் பெற்றோரை. கஷ்டப்பட்டு வாங்கி கொடுப்பாங்க. பைக்கு ஒத்த காலில் நிற்பும் பிள்ளைங்க. இந்த பைக்கு, இந்த வண்டியை வாங்கியே கொடுக்கணும். எல்லாத்தையும் போட்டு உடைப்பான், அது பண்ணும், அராஜகம் பண்ணுவான். தொல்லை தாங்க முடியாது, வாங்கி கொடுத்துரும். 2வது நாளே ஆக்சிடெண்ட்டில் மண்டையை போட்டு போயிடும், வண்டியும் போயிடும், பிள்ளையும் போயிடும். பாதிக்கப்படுறது அந்த மாதிரி நடந்துருக்கு. பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை பற்றி சொல்லி கொடுங்க. நீங்கள் உழைக்கிற அந்த உழைப்பை பிள்ளைகளுக்கு தெரியணும்.
வெயிலில் எப்படி அலையிறீங்க, ₹1 பணத்துக்கு எவ்வளவு அலைச்சல் இருக்குது, எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அதெல்லாம் தெரியணும் பிள்ளைகளுக்கு. குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரியணும். சில வீட்டில் மனைவிமார்கள் சொகுசாக கேட்பாங்க, ஏங்க இதை வாங்கிட்டு வந்துடுங்க, அதை வாங்கிட்டு வந்துடுங்க, அதை வந்துட்டு அதெல்லாம். போன பெரிய பெரிய கடைகளுக்கு போகிறது, போங்க, கையில் இருக்கா போயிட்டு வாங்க, தவறு இல்லை. ஆனால் சூழ்நிலை கேட்டது போல, தேவை கேட்டது போல நம்முடைய செலவுகள் இருக்கணும். போய் நிறையா செலவு பண்ணிட்டு வந்துடுறது, அடுத்த நேரத்துக்கு செலவுக்கு பைசா இல்லாமல் வேற ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணுறது. வர வருமானத்தை ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு உண்மையாக கொடுங்க. கர்த்தர் உன் வருமானத்தை ஆசீர்வதிப்பார். தேவையில்லாத செலவினங்களை கர்த்தர் கட் பண்ணுவாருங்க. அவசியம் இல்லாத பணம் எவ்வளவு செலவாது ஒரு லிஸ்ட்டு போட்டு பாருங்கள். வீட்டில் போய் நீ வருமானம் ஒரு மாதத்தில் எவ்வளோ வருமானம் வருது, வருமானம் எவ்வளோ இருக்குது, செலவு எவ்வளோ ஆகுது, அதில் அவசியமானது எது, அவசியம் இல்லாத செலவாகிறது எவ்வளவு, ஒரு லிஸ்ட்டு ஒன்று போட்டு பாருங்கள். பிள்ளைகளுக்காக எவ்வளோ செலவாகுது, சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவாகுது, உன்னுடைய போக்குவரத்துக்கு எவ்வளோ செலவாகுது, அவசியமே இல்லாத ஒவ்வொரு நாளும் எவ்வளவு செலவாயிட்டு இருக்குது நோட் பண்ணி பாருங்க. அப்போ அவசியம் இல்லாதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணிட்டு பிரயோஜனமாக இருக்கிறத செலவு பண்ணிட்டு மீதம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்யணும். அது கர்த்தருக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்திருந்தால் ஒவ்வொரு மாதமும் உங்கள் வருமானத்தில் மீதம் எடுக்க செய்வார். மீதம் இருக்கும். இல்லைன்னா வருமானத்தை விட செலவு அதிகமாக போயிட்டே இருக்கும். வருமானத்தை விட அதிகமாக போயிட்டு இருக்கும், பிரச்சனை குறையாது. அடுத்ததுமா, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், தன்னுடைய சொந்த குடும்பத்தை மனைவி பிள்ளைகளை நன்றாக நடத்தக்கூடிய நபராய் இருக்க வேண்டும். தன் பிள்ளைகளை சகல நல் ஒழுக்கமுள்ளவர்கள், பிள்ளைகளை நல்ல எல்லா ஒழுக்க காரியங்களையும் கற்றுக் கொடுத்து அதன்படி நடத்தக்கூடிய பெற்றோராக இருக்க வேண்டும். இங்கே பாருங்க, பேரண்ட்ஸ், சகோதர சகோதரிகளுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு உள்ள தாளந்து வேற, அடுத்த வீட்டு பிள்ளைக்கு உள்ள தாளந்துகள் வேற. அடுத்த வீட்டு பிள்ளைகிட்ட இல்லாத ஒரு நல்ல சுபாவம் உன் பிள்ளைங்கிட்ட இருக்கும். உங்க பிள்ளைங்கிட்ட இல்லாத சில காரியம் அடுத்த பிள்ளைகிட்ட இருக்கும். ஆனால் எந்த பிள்ளையும் உங்க பிள்ளைகளோட கம்பேர் பண்ணி பேசாதீங்க. அடுத்த வீட்டு பிள்ளைய கம்பேர் பண்ணி, அது படிக்கிற காரியமா இருக்கட்டும், அல்லது ஜெபம் பண்ற காரியமா இருக்கட்டும், ஒழுக்க காரியமா இருக்கட்டும், கீழ்ப்படுகிற காரியமா இருக்கட்டும், வேலை செய்கிற காரியமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அடுத்த வீட்டு பிள்ளைகளை உன் பிள்ளைகளோட கம்பேர் பண்ணி பேசாதீங்க. உன் பிள்ளை வளராது, திருத்த முடியாது. உன் பிள்ளைகிட்ட இருக்கிற நல்ல சுபாவத்தை பாராட்டுங்க. சில குறைகள் இருக்குதா, சரி பண்ணுறதுக்கு அதை கற்றுக் கொடுங்க. எப்பா இது செய்யாத, இது செய்யாத, நல்ல அன்பை சொல்லுங்க, அவ்வளோதான். அடுத்த வீட்டு பிள்ளைகளை கம்பேர் பண்ணக்கூடாது. சின்னதுலேருந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். நீ எப்பார் அந்த பிள்ளை பார் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்குது, நீ ஏன் இந்த ரேங்க் எடுத்த? உன் பிள்ளைனுடைய ஸ்டாண்டர்ட் அவ்வளோதான். அதை டெவலப் பண்ணுறதுக்கு தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை என்ன செய்யக்கூடாது. அது தண்ணி அடிச்சுட்டு வரும், அவன் கேட்பான், அம்மா நீ அந்த பையிலையே நீ சாட்சி சொன்னல, அந்த பையன் தண்ணி அடிக்கிறான், அம்மா ஏன் அதை மட்டும் சொல்ல மாட்டேன்னு கேட்பான். அவன் தண்ணி அடிக்கிற மாதிரி நானும் தண்ணி அடிச்சுட்டு வரட்டுமா கேட்பான். அவன் பாரு அந்த பொண்ணு கூட சுற்றுறான் அந்த பையன், நானும் சுற்றிட்டு வரட்டாமா, அதை மட்டும் கம்பேர் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்கும் நம்ம பிள்ளைங்க. தெளிவான பிள்ளைங்க, கம்பேர் பண்ணாதீங்க. உன் பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற கிருபை ஞானத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. எதிலெல்லாம் குறைவு இருக்குதோ அதை கற்றுக் கொடுத்து உன் பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரியான பெற்றோராய் இருங்க. தகப்பன் கண்டிக்கும் போது தாய் குறுக்க போய் நின்று திரை மாதிரி நிற்கக்கூடாது. தகப்பன் கண்டிக்கும் போது நீங்கள் ஒதுங்கி நிற்கணும். அதே போல் நீங்கள் கண்டிக்கும் போது தகப்பன்மார் ஒதுங்கிடணும். அப்பாவுக்கு கண்டிக்கிறதுக்கும் அடிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கு எவ்வளோ உரிமை இருக்குதோ, ஒரு தாய்க்கும் அந்த பிள்ளையை கண்டிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு திருத்துறதுக்கு உரிமை இருக்குது. நான் என் மனைவிக்கு ஆரம்பத்தில் அதான் சொன்னேன், அம்மா பிள்ளைகளை கண்டிக்கிறதுக்கு திருத்துறதுக்கு அதை கொஞ்சிறதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு எவ்வளோ 100% உரிமை இருக்குதோ உனக்கும் இருக்குது என் பிள்ளைகளை குறித்து. நம்ம பிள்ளைகளை உனக்கும் அது பிள்ளை, நீயும் அடிக்கலாம், திருத்தலாம், கண்டிக்கலாம். நீ கண்டிக்கும் போது நான் தலையே இட மாட்டேன், கிட்டவே வரமாட்டேன். நீ என்ன சாத்து வேணாலும் சாத்து.
அதே நேரத்தில் நான் திருத்தும் போது நீ என்ன செய்யக்கூடாது. ஆனால் அவங்க திருத்தும் போது நான் போனதே கிடையாது. ஆனால் நான் கண்டிக்கும் போது அடிக்கும் போது குறுக்க திரை மாதிரி வந்து விழும், திரையிலேயே விழும். சில நேரத்தில் கண்டிக்கும் போது பிள்ளைகளுக்கு என்ன ஆகணும், அம்மா பாரு நமக்கு அம்மா தான் பெட்டு, சிலர் அம்மா பெட்டு அப்பா பெட்டு வேற. இது பிள்ளைகளை நீங்கள் பிரிவினைப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நல்ல ஒழுக்கத்தில் நடத்தலை. பிள்ளையிலேருந்து இது நம்ம தாத்தா, இது நம்ம பாட்டி, இதுதான் நம்ம பாட்டி, அப்பாவுடைய பாட்டி இல்லை அம்மாவுடைய பாட்டி இல்லை அப்படின்னு அப்பாவோ அம்மாவோ சொல்லித்தரக்கூடாது. ரெண்டு தாத்தாவும் பாட்டியும் முக்கியமானவங்கன்னு சொல்லித்தரணும். நான் கண்டிக்கலாம், நீ கண்டிக்கும் போது நான் தலையே இட மாட்டேன், கிட்டவே வரமாட்டேன். நீ என்ன சாத்து வேணாலும் சாத்து. அதே நேரத்தில் நான் திருத்தும் போது நீ என்ன செய்யக்கூடாது. ஆனால் அவங்க திருத்தும் போது நான் போனதே கிடையாது. ஆனால் நான் கண்டிக்கும் போது அடிக்கும் போது குறுக்க திரை மாதிரி வந்து விழும், திரையிலேயே விழும். சில நேரத்தில் கண்டிக்கும் போது பிள்ளைகளுக்கு என்ன ஆகணும், அம்மா பாரு நமக்கு அம்மா தான் பெட்டு, சிலர் அம்மா பெட்டு அப்பா பெட்டு வேற. இது பிள்ளைகளை நீங்கள் பிரிவினைப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நல்ல ஒழுக்கத்தில் நடத்தலை. பிள்ளையிலேருந்து இது நம்ம தாத்தா, இது நம்ம பாட்டி, இதுதான் நம்ம பாட்டி, அப்பாவுடைய பாட்டி இல்லை அம்மாவுடைய பாட்டி இல்லை அப்படின்னு அப்பாவோ அம்மாவோ சொல்லித்தரக்கூடாது. ரெண்டு தாத்தாவும் பாட்டியும் முக்கியமானவங்கன்னு சொல்லித்தரணும். அல்லேலூயா. சத்தம் வராத இதுக்கெல்லாம் நடக்குது அங்கே, அதனால தான் வரல. ஒரு சைடில் ஏய் இதாண்டா நம்ம பாட்டி, இதான் நம்ம தாத்தா, அது நம்ம ஆட்சி தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கிட்டே கூட்டிகிட்டு போகிறது, அதுக்கிட்டே விடுறது. அப்படியே இருந்தால் பிள்ளைகளுக்கு யார் மேலே பாசம் வரும்? அம்மா சைடில் எங்கேயுமே கூட்டு போகிறது இல்லை. அப்புறம் அம்மாவுடைய அம்மா பாட்டி தாத்தா மேலே எப்படி பாசம் வரும்? வராது. ரெண்டு தகப்பனுடைய பெற்றோரும் தாயினுடைய பெற்றோரும் பிள்ளைகளுக்கு சம உரிமை தரணும். ரெண்டு பேருக்குமே உரிமை இருக்குது. ரெண்டு பேருமே சொல்லி தரணும், இதுவும் நம்ம பாட்டி இதுவும் நம்ம பாட்டி, இதுவும் நம்ம தாத்தா இதுவும் உனக்கு தாத்தா, ரெண்டும் தாத்தா பாட்டிடா, இவங்க ரெண்டு பேரும் முக்கியமானவங்கன்னு ரெண்டு பேருக்கிட்டையுமே ஈவனாக பிள்ளைகளை பழகப்படணும். தனிப்பட்ட முறையில் சொல்லி கொடுக்கக்கூடாது. அந்த தாத்தா இப்படிறா, அந்த பாட்டி இப்படிறா அப்படின்னு அப்பாவும் சொல்லித்தரக்கூடாது, அம்மாவும் சொல்லித்தரக்கூடாது. பிரிவினை உண்டு பண்ணிட்டா அந்த பிள்ளைகளுக்கு பாசம் வராது. அதான் நல்ல ஒழுக்கத்தில் வளர்க்கணும். நல்ல ஒழுக்கத்தில் வளர்க்கணுன்னா அம்மா பொய் பேசாமல் திருடாமல் களவு பண்ணாமல் நல்ல ஒழுக்கத்தில் பக்தியாக இருந்தாங்கன்னா பிள்ளைகளும் பக்தியில் வளர்ந்துடும். அப்பா குடிகாரராக இல்லாமல் கஞ்சா அடிக்காமல் தண்ணி அடிக்காமல் ஊரை சுற்றாமல் எந்த பெண்களோட கூட தவறான கான்டாக்ட் இல்லாமல் அவர் பொய் பேசாமல் இப்படி இருந்தால் பிள்ளைகளும் என் அப்பாவை போல் நானும் இருக்கணும்னு தோணும். நம்ம சரியில்லாத பட்சத்தில் நம்ம பிள்ளைகள் இடறி போகும்போது நீங்களோ நானோ கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிள்ளைங்க அதெல்லாம் கவனிக்குது. எங்கள் அப்பா மட்டும் பண்ணுறாரு, எங்கள் அம்மா மட்டும் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நல்ல ஒழுக்கத்தில் பிள்ளைகளை நடத்துறதுக்கு வரணும். அதான் இந்த தீமோத்தேயு ஏற்கனவே அப்படி இருந்தவன் எப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானோ அவனுடைய வாழ்க்கையே மாறி போச்சு. பிள்ளைகளையும் நல்ல ஒழுக்கத்தில் நடத்துகிறவங்களா இருக்கணும். சொந்த குடும்பத்தை அவன் நிந்தையிலும் பிசாசின் கண்ணிலும் விழாதபடிக்கு, நிந்தையிலும் அவமானத்திலும் பிசாசுனுடைய கண்ணியிலும் வலையில பிசாசுனுடைய செயல்களில் கிரியைகளிலே விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். பிசாசு நிறைய குடும்பத்துக்குள்ள வேலை செய்கிறான் பத்தியா, அதில் போய் நம்ம விழுந்துடக்கூடாது, அதில் கவனமாக இருக்கணும். அடுத்தது புறம்பானவர்களால் நற்சாட்சி மற்றவர்களால் கிறிஸ்துவை அறியாத மக்களாலும் நல்ல சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி தாங்க அவனுடைய வாழ்க்கை மாறுச்சு. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். 3 யோவான் 3:8 வசனங்கள் வரைக்கும். இப்படிப்பட்ட இந்த தீமோத்தேயு அவன் செய்த காரியங்கள் மனம் திரும்பின பிறகு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு இருக்குன்னா 3-8 வரைக்கும் வாசிமா. சகோதரர் வந்து
சகோதரர் வந்து அப்படின்னா அந்த சகோதரர்ன்றது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த தீமோத்தேயுவும் அவனோடு கூட இருக்கிற மற்ற சகோதரமார்களையும் சேர்த்து சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் காயுவை குறித்து ஒரு சாட்சி கொடுக்குறாங்க. காயுவை குறித்து ஒரு சாட்சி வந்து யோவான் கிட்ட சொல்றாங்க. சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஒரு ஊழியக்காரனுக்கு சந்தோஷம் எது தெரியுமா? ஒரு சபை நடத்துகிற ஊழியக்காரனுக்கு உண்மையான சந்தோஷம் எதுன்னா அது கீழே உள்ள வசனத்தை வாசிங்க. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று, என் சபை மக்கள் சத்தியத்தின்படிதான் வாழுகிறார்கள், நடக்கிறார்கள், பேசுகிறார்கள், சாட்சியா இருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷம், நான் ஊழியம் செய்கிற உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்கிற நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான இப்படி கேள்விப்படுகிற சந்தோஷத்தை விட இதை விட மேலான அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. உண்மைதான். நீங்க எத்தனை கோடியை கொடுத்தாலும் நீங்க சத்தியத்தின்படி உண்மையா சாட்சியா இருக்கிறீங்கன்ற, கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு பிரியமானவங்களா இருக்கிறீங்க, சாட்சியா இருக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்படுற சந்தோஷம்தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு நான் ஊழியம் செய்யறதுனுடைய சந்தோஷம். சாட்சியே இல்லைன்னா அது எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்குறீங்க, வளர்ந்து வந்த பிறகு சாட்சி கெட்டு போயிடுச்சுன்னா எவ்வளவு துக்கப்படுவீங்க, எவ்வளோ வேதனைப்படுவீங்க. அதை விட ஒரு ஊழியக்காரனுக்கு வேதனை அதிகம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தை விட மேலான, அதை விட அதிகமான சந்தோஷம் வேற எதுலேயும் கிடையாது என்றார். ஒரு ஊழியக்காரனுக்கு சந்தோஷம் தாங்க. சாட்சியாக என் பிள்ளைகள் இருக்கிறாங்க, இந்த குடும்பம் சாட்சியாக இருக்குது, இந்த சகோதரர் சாட்சியாக இருக்கிறார், இந்த சகோதரி சாட்சியாக இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரை குறித்து நான் கேள்விப்படுகிற சந்தோஷம்தான், அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை தான் ஒரு ஊழியக்காரனை சந்தோஷப்படுத்தும். அதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த வேலைக்கு நான் பெற்றுக்கொள்ளுகிற வெகுமதிக்கு அடையாளம் அந்த சந்தோஷம். வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு என்னென்ன செய்தாலும் சரி, அதை விட சத்தியத்திற்குள்ளே என் பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா, சத்தியத்தின்படி வாழ்கிறாங்க, சாட்சியாக என் பிள்ளைகள் இருக்கிறாங்க, இதுதாங்க இங்கேயும் இருக்கும். இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் எங்கேயும் போகும். அங்கே கொண்டு போய் சேர்க்கிற உத்தரவாதம், அதுக்கு தான் என்னை இங்கே வச்சிருக்கிறார். அந்த சந்தோஷம்தான் கிடைக்கணும். எத்தனை பேர் அந்த சந்தோஷம் தருவீங்க? வரல பத்தியா? இருதயத்தின் நிறைவை வாயிலேருந்து அழியலியாக வரும். என்ன? இருதயத்தின் நிறைவை வாய் பேசும். இந்த சந்தோஷம்தான் ஒவ்வொரு தம்பிமார்களை, வாலிப பிள்ளைகளை, சகோதரிகளை, சகோதரமார்களை பார்க்குறது, சிலதெல்லாம் கண்டிக்கிறது காரணம் என்னென்னா, என் பிள்ளைகள் மற்றவங்களால் தூஷிக்கப்படக்கூடாது, இயேசு நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. ஏற்கனவே அப்படி வாழ்ந்த இந்த மனுஷனை கர்த்தர் தொட்டார், வாழ்க்கையே மாறி போச்சு. இப்போ இந்த தீமோத்தேயு யோவான் கிட்ட ஒரு நிருபத்தை கொண்டு வரான். இந்த காய்க்கு கொடுக்க வேண்டிய காய்வு குறித்த செய்தியை கொண்டு போறாங்க. பிரியமானவனே, 5வது வசனம், பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உதவிகளை நீ உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். அவர்கள், இந்த தீமோத்தேயு காயுவை குறித்து ஒரு சாட்சி சொல்றாங்க. யோவான் எழுதின நிருபத்தில் இந்த சாட்சியை கொண்டு போய் அவனுக்கு கொடுக்குறான். காயு இப்படிப்பட்டவன் அப்படின்ற செய்தியை கொண்டு போறான். தேவனுக்கு முன்பாக உன் அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாய் இருக்கும். அவர்களை நீ வழிவிட்டு அனுப்ப வேண்டும்.
ஏனெனில் அவர்கள் புறஜாதியரிடத்தில் ஒன்றும் வாங்காமல், அவர்கள் மற்ற ஜனங்கள் மத்தியிலே ஒன்றுமே வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி நீங்களும் நானும் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கணும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நீங்களும், எல்லாரும், நீங்களும் நானும், நீங்களும் நானும், நீங்களும். இப்ப அதே வார்த்தை பக்கத்தில் சொல்லுங்களேன். நீங்களும் நானும் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி, சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படிக்கு அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக்கொள்ள கடன்பட்டவர்களாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் சத்தியத்திற்கு உடன் இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு சாட்சி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்கு அப்படிப்பட்டவர்களை நீங்களும் நானும் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நிருபத்தை அவன் கொண்டு வருகிறான். எப்படி இருந்த ஒரு மனுஷன் எப்படி சாட்சியை மாறிட்டு அவன் இந்த நிருபத்தை இவன் தான் கொண்டு வரான். இந்த சகோதரர்கள் தான் தீமோத்தேயுவும் அவனோடு கூட இருக்கிறவர்களும் இந்த நிருபத்தை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து யோவானுக்கு அதை கொடுக்குறாங்க. இவனுடைய சாட்சி இப்படின்னு அதை தான் யோவான் இங்கே எழுதுகிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நீங்கள் நான் எப்படி இருந்தோமோ தெரியலை. இன்றைக்கு இந்த தீமோத்தேயுனுடைய வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொள்வது, ரொம்ப மோசமானவ வாழ்ந்தவன் தான், உங்களை விட என்னை விட ரொம்ப மோசமான வாழ்க்கை. ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்துவை அவன் அறிந்த பிறகு, ஏற்றுக்கொண்ட பிறகு, கிறிஸ்துவ இந்த அப்போஸ்தலனாகிய பவுலையும் யோவானையும் பேதுருவையும் சீஷர்களையும் அவன் பார்த்து அவர்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய அற்புதங்களை பார்த்து இவன் மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவன் ரட்சிக்கப்பட்டு வந்தான். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய வாழ்க்கையே டோட்டலாக சேஞ்ச் ஆகி போச்சு. எல்லாராலும் இப்படி நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதனாய் மாறிட்டான். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த தீமோத்தேயு துன்மார்க்கமாய் பாவத்தில் அக்கிரமத்தில் கடந்தவன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அறியாத வாழ்ந்தவன். ஆனால் அறிந்த பிறகு, ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய வாழ்க்கை மாற்றம் வந்தது. உடனே எல்லா காரியங்களிலும் சுபாவத்தில் எல்லாத்திலையும் மாற்றிக்கிட்டான் கொஞ்ச காலத்துக்குள்ளே. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு முழுகி ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் இன்னும் நீ பழைய காரியத்திலே நிற்கிறீங்களே, சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்க, கர்த்தருடைய நாமம் எவ்வளவு தூஷிக்கப்படும், மற்ற ஜனங்களால் எவ்வளவு தூஷிக்கப்படுது. சத்தியத்தின்படி வாழாதனால எவ்வளவு தூஷிக்கப்படுது. வெளியில பார்க்கிற உங்களுடைய அறிமுகமானவர்கள், சொந்த பந்தங்கள் உங்களை பார்க்கும்போது சாட்சி சொல்ல முடியலையே, உன்னை பின்பற்ற முடியலையே. உன் சபை ஊழியக்காரர் உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்லணுமே, அப்படி சாட்சியா இருக்கிறீங்களா பாருங்களேன். எதிலெல்லாம் நம்ம இன்னும் சாட்சியில இடறி போயிருக்கிறோமோ. இந்த தீமோத்தேயுனுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு விடுதலை தந்தார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சொல்லி மெய்யான விடுதலை அவன் வாழ்க்கையில பெற்று ஒரு சாட்சி உள்ளவனாய் வாழ்ந்தானே. அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை கர்த்தர் உனக்கு உங்களுக்கு எனக்கும் தரணும்னு சொல்லி யாரெல்லாம் விரும்புறீங்க கரங்களை உயர்த்தி அப்படியே கண்களை மூடிய ஜெபம் பண்ணுவோம். யாருக்குடைய வாழ்க்கையில் அந்த மாற்றம் வேணும், உண்மையிலேயே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்குள்ள நம் மாற்றத்தை ஏற்படுத்தணும். என்னை பார்த்து அநேகர் ரட்சிக்கப்படணும், என்னை பார்த்து அநேகர் கிறிஸ்துவை பின்பற்றணும். நான் சாட்சி உள்ள நற்சாட்சி உள்ள பிள்ளையாய், மகனாய், மகளாய் நான் வாழணும். வாலிப பிள்ளைகள் உங்களை பார்த்து அநேக வாலிப பிள்ளைகள் வரணும், கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும். உன் சாட்சி அப்படி இருக்கணும்.
அவனுங்க என்னென்ன பண்ணுறானுங்களோ அதுக்கு ஏற்றது போல பிள்ளைங்க ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு உன் பிள்ளைகளை குறித்து கவனமாக இருங்க. உன் பிள்ளைகளை கண்டித்து உணர்த்துங்க. சகல நல்ல ஒழுக்கத்திலையும் நடத்தக்கூடியவங்களா இருங்க. கர்த்தர் அந்த சாட்சி உள்ள குடும்பமாய் தீமோத்தேயுனுடைய குடும்பத்தை நிறுத்தினது போல உன் குடும்பத்தை கர்த்தர் நிறுத்தணும். உன் குடும்பத்தை நிறுத்தணும், சாட்சியாக நிறுத்தணும். எல்லாராலும் உன் குடும்பம் நற்சாட்சி பெறணும். சத்தியத்திற்குள்ளும் உன் குடும்பம் சத்தியத்தின்படி நடக்குதுன்ற சாட்சி பெறணும். ஊழியக்கார சபை நடத்துகிற ஊழியக்காரன் உங்களை குறித்து மற்றவர்களிடத்தில் சொல்லும்போது நல்ல சாட்சி பகிர்ந்து கொள்ளணும். இந்த குடும்பம் நல்ல குடும்பம், இந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள், இந்த சகோதரன் இந்த சகோதரி நல்லவங்க, கர்த்தருக்கு உண்மையானவங்கன்னு சாட்சி சொல்லணும். கர்த்தர் அப்படி சாட்சி உள்ளவர்களாய் நிறுத்தணும். எத்தனை பேர் உன் குடும்பத்தை நிறுத்தணும்னு விரும்புகிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எத்தனை பேர் உன் குடும்பத்தை தீமோத்தேயுனுடைய குடும்பத்தை போல அவனுடைய வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் வந்ததே ஒரு சாட்சி உள்ள குடும்பமாய் நிறுத்தினார் ஆண்டவர். உன் குடும்பத்தை எத்தனை பேர் நிறுத்தணும்னு விரும்புகிறீங்க? என் குடும்பம் அநேகருக்கு, சபைக்கு, என் சொந்த பந்தங்களுக்கு, நான் வேலை செய்கிற குடியிருக்கிற ஜனங்கள் மத்தியில் சாட்சியாக என் குடும்பம் நிற்கணும், நான் நிற்கணும், என் மனைவி நிற்கணும், பிள்ளைகள் நிற்கணும் அப்படின்னு எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? எல்லாரும் கண்களை மூடி இருக்கும்போது உங்களுடைய கரத்தை உயர்த்தி ஒப்புக்கொடு ஜெபம் பண்ணுங்க. அப்படி எதிர்பார்க்கிற பிள்ளைகள், விரும்புகிற பிள்ளைகள், மாற்றத்தை ஆவியானவர் ஏற்படுத்தணும்னு சொல்கிற பிள்ளைகள், கரங்களை உயர்த்தி இருக்கிற பிள்ளைகள் அப்படியே எழுந்து நிற்போமா? எல்லாரும் கண்களை மூடி இருப்போம். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். சாட்சியை கெடுக்கிற பிசாசனுடைய வல்லமைகள், உன் சிந்தனைகளை சிதற பண்ணுகிற ஆவிகள், உன் பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்கிற ஆவிகள், அசுத்தமானதை பார்க்கும்படி, அசுத்தமானதை பேசும்படி, அருவருப்பானதை நடப்பிக்கும்படி செய்கிற பொல்லாத ஆவிகள், சாட்சியை கெடுக்கிற ஆவிகள், அருவருப்பானதை செய்யும்படி தூண்டுகிற ஆவிகள், இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும், குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். ஆவியானவர் ஆளுகை செய்யுங்கப்பா, ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. இந்த குடும்பத்தின் மேலெல்லாம் உடைய பிரசன்னம் இருக்கட்டும்ப்பா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல தேவனே, இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம். தீமோத்தேயு போல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய பிள்ளைகள் சாட்சியாய் வாழ, சாட்சியாய் வாழ தேவன் உதவி செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எழுந்து நிற்கிற, ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆவியானவர் கிரியை செய்வீராக, ஆவியானவர் கிரியை செய்வீராக. நீர் எதிலெல்லாம் விடுதலை தரணுமோப்பா, விடுதலை தந்து பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துங்க, சாட்சியாய் நிறுத்துங்க. தொடர்ந்து பிள்ளைகள் ஜெபம் பண்ணட்டும். விட வேண்டியதெல்லாம் விட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவை உறுதியாய் பிடித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. எழுந்து நிற்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. உடைய குறைவுகள், உமக்கு விரோதமான செயல்களை மன்னித்து நீர் அவர்களை சுத்திகரித்து உம்முடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நடத்த நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.